समारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ओम् मङ्गलाचरणम्। फस्ट् श्लोक। सर्ववेदान्त सिद्धान्त गोचरम् तमगोचरम् गोविन्दम् परमानन्दम् सद्गुरुम् प्रणतोऽस्म्यहम् दुर्लभम् त्रयमेवैतत् देवा अनुग्रहहेतुकम् मनुष्यत्वम् मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः। 17 अहङ्कारादिदेहान्तान् पन्तानज्ञानकल्पितान् स्वस्वरूपावबोधेन मोक्तुम् इच्छामुमुक्षुता। இதுல நம்ம விட்டோம். ஓகே, முமுக்ஷுதா. இந்த நாம எடுத்துட்டு இருக்க இந்த டெக்ஸ்ட் வந்து விவேக சூடாமணி. விவேக சூடாமணினா ராமாயணத்துல பிரபலம் பெற்ற சூடாமணி. சூடாமணி யாருக்கு யார் கொடுத்தது? ஹனுமான் சீதைக்கு கொடுத்ததா? சீதா ஹனுமானு கொடுத்ததா? அடையாளத்துக்கு ஐடென்டி பண்றது எப்படி? ஸ்ரீலங்கால சீதாவை பார்த்தன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா பிரம்மாஜி ஒரு இடத்துல பொய் சொல்லிட்டாரு, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி தாழம்புக்கு சொல்ல சொன்னாரு. கேட்டிருக்கீங்க நீங்க கதை? அடிமுடி பார்க்கறதுக்கு போனோம் அப்படி. அதனால அத்தாரிட்டி வேணும். அதுக்கு சூடாமணி அந்த காலத்துல வந்து அந்த கிரீடம் மாதிரி இருக்கும். அந்த சூடாமணி சூடிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சூடாமணி சூடாமணி நிறைய பேர் வச்சுப்பான். சூடாமணி அப்படின்னா அவ்வளவு விசேஷம் அது. அப்போ இப்ப சூடாமணின்னு வச்சுக்க மாட்டான். ஏன்னா சூடாமணி தெரியாது, பார்த்ததே இல்ல. யார் தலையில சூடாமணி வச்சுட்டு இருக்கிறது பார்த்திருக்கோம் நம்ம இல்லையா? கிளிப்பு தான் மாற்றிருக்கோம். மர கிளிப்போ இந்த ரப்பர் கிளிப்போ கிளிப்பு. சூடாமணி தலையை காப்பாங்க. இப்போ வந்து எல்லாம் மாறி போச்சு இப்போ. அப்ப சூடாமணின்றது உயர்ந்த ஆபரணம், அது தலையில ஆபரணம். எப்படி ராஜா கிரீடம் மாதிரி பெண்கள் அடையக்கூடிய ஒரு பெரிய ஆபரணம், அது ரத்தனம் பொக்கிஷம். ஆனா இங்க என்ன சொல்றாரு இவரு? விவேக சூடாமணி தான் சூடாமணி, மத்த சூடாமணி சூடாமணி இல்ல. அதனால அத்தஸ்ய பூஷணம் என்னது? தானம். கைக்கு போடுற நகை இருக்கிறத அது வந்து வளையல் இல்ல. வளையல் போறதான் அஸ்தனம் பூஷணம் சொல்றோம். அது இல்லப்பா. கைக்கு நகை எது? தானம். கண்டஸ்ய பூஷணம் சத்தியம், நாட் சைன் ஆர்னமெண்ட் கிடையாது. கண்டஸ்ய பூஷணம் சத்தியம் பேசுறதான் இந்த தொண்டைக்கு இருக்கிற ஆபரணம் அப்படி சொல்றது. அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் அது போட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். கண்டஸ்ய அதுக்கப்புறம் வந்து அதே போல சொல்றாரு கிம் கிம் பூஷணம். இதெல்லாம் என்ன பெரிய நகை இல்லையா?
நகை எதுன்னா விவேக சூடாமணி தான் நகை. விவேகத்தை தலையில என்ன இருக்கணும்? தலைக்குள்ள விவேகம் இருக்கணும். இப்ப விவேகம்ன்றது விவேச்சனம். விவேச்சனம்னா டிஸ்கிரிமினேஷன், பிரித்தல். பிரித்தல் அரிசில எதை பிரிப்போம்? கல்ல பிரிப்போம், இல்ல கல்லுல அரிசியை பிரிப்போம். எது ஜாஸ்தி இருக்கோ அதை பிரிப்போம். மனுஷால ரெண்டா பிரிப்பாங்க, ஆண் பெண் பிரிப்பாங்க. அப்ப யார் ரெண்டா பிரித்தா? மனித குலத்தை மேல் ஜாதி கீழ் ஜாதி. எப்படி பிரித்தா? விட்டார் பெரியோர் விடாதார் இழிக்குலத்தோர். குடுக்காம கஞ்சூசா இருக்கான் இல்லையா, அவன் வந்து கேவலமான ஜாதி. அந்த ஜாதியில நம்பர் ஜாஸ்தியா இருக்கு இப்போ. என்னையும் ஏதாவது ஒரு ஜாதியில சேர்த்துருங்க, என்னையும் கீழான சேர்த்துருங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு ஏதாவது கொடுங்க. நீ ஃபார்வர்ட்? நோ நோ நோ, ஐ எம் நாட் ஃபார்வர்டு. இன்னும் ஏதாவது ஷெட்யூல்டு ட்ரைப் ஏதாவது இன்னும் கேவலமா என்ன சொல்ல முடியுமா அதுல சேர்த்துருவேன். குடு. குடு இல்ல, நீ குடு. அதனால இட்டார் பெரியோர் இடாதார் கீழ்குலத்தோர், அவங்கதான் கீழ்குலத்தோர். ஓகே, அப்படி சேர்க்கிறது. அதனால இது பிரித்தல். இப்போ நமக்கு பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், முகர்தல், தொடுதல்லாம் இருக்கிறது. சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். இப்போ இதுக்கு புதுசா ஒண்ணு இருக்கிறது, அதுக்கு பிரித்தல். பார்த்தல் எதனால உபயோகமாகும்? கண்ணுனால பார்த்தல், கேட்டல் காதுனால, இந்த நுகர்தல் மூக்குனால, சுவைத்தல் நாக்குனால. அது போல பிரித்தல் கையாலையா காலாலையா மூக்காலையா? அறிவுனால. அறிவு அறிவு தான் பிரிக்கும், மனசு பிரிக்காது. மனசு லோலாய ஆடின்னு இருக்கும். புரியுதா? பிரித்தல் என்றது புத்தியில இருக்கக்கூடிய சக்தி. இப்ப கையில லிப்ட் பண்ற சக்தி இருக்குது, காலுக்கு நடக்கிற சக்தி இருக்குது, புத்திக்கு பிரிக்கிற சக்தி இருக்கு. விவேச்சனம், விவேகம். அப்படி பிரித்தல்னா இங்க நம்ம என்ன சொல்றோம்? பிரித்தல் அப்படின்னா தர்மா அதர்மா பிரித்தல். முதல் எக்ஸசைஸ். எது தர்மம் எது அதர்மம், எது நல்லது எது கெடுதல், பிரித்தல். ஓகே, பிரித்தல். இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். முதல்ல உங்களுக்கு என்ன தெரியணும்? எது தர்மம் எது அதர்மம்னு தெரியணும். எது நான் செய்யும் பொழுது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியணும். நமக்கு பிரச்சனை அங்கதானே வருது. லோகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் எது செய்யறது எது செய்யக்கூடாது, இப்ப இதை செய்யணும் பிறகு எப்படி செய்யணும், அங்கேயும் குழப்பம் இருக்கிறது. இதெல்லாம் தர்மா தர்மா குழப்பம். இத முதல்ல நமக்கு தர்மம் எது, என்னுடைய டியூட்டி எது, என்னுடைய உரிமை எது, அதை பத்தி தெரியணும். கடமை எது உரிமை எதுன்னு தெரியணும் முதல்ல. அப்புறம் கடமையை விட்டுட்டு உரிமைய கேட்கணும். என்ன? உரிமைய வந்து டோன்ட் கேர் பண்ணக்கூடாது. எதை செய்யணும்? கடமையை செய்யணும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. சொல்றதில்ல எழுதுறதில்ல, வாழ்க்கையில இருக்கணும். அந்த கடமை சொல்றான் இல்லையா, அது தர்மத்தை சொல்றது. இந்த தர்மத்தை சொல்றதுன்னா வேதத்தை சொல்றது. இப்போ வேதத்துல இருக்கிறது தான் இங்க இருக்கிற அரசியல் நடத்தும் கட்சி கூட அததான் சொல்றது, தர்மத்தை படித்தான் சொல்றது. இதெல்லாம் சத்தம் பிடிச்ச சொன்னா கடமைன்னு எடுத்துருவான், இதுவே எடுத்துருவான். நீங்க ஸ்ருதிய மிஸ் பண்ணிட்டு எப்படியும் எதையும் சொல்ல முடியாது. வேதத்தை மிஸ் பண்ணிட்டு ஆஸ்திக்கணும் நாஸ்திக்கணும் இந்த நாட்டில் இருக்கிறவன் வேதத்தை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும், வேற வழி கிடையாது. அப்போ விவேகன்றது நல்லது கெட்டது பிரித்து பார்க்கிறது. அதுக்கப்புறம் கடைசியா எது வரணும்? விவேகத்துல முக்கியமானது இங்க நம்முடைய பாடத்துல விவேக சூடாமணியில் எது தெரியணும்? யுவர் லைஃபோட கீ பாயிண்ட் எதுன்னா நித்யா நித்ய வஸ்து விவேக. விவேக கக. விவேகனா எது?
அப்படின்னா நித்யா நித்ய வஸ்து விவேகா. எது நித்தியம் எது அனித்தியம்னு பிரித்து பார்க்கிறது எதுவோ அதற்கு பேரு விவேகம். ஓகே, எது நித்தியம் எது அனித்தியம், எது பர்மனன்ட் எது இம்பர்மனன்ட், எது பர்மனன்ட் எது இம்பர்மனன்ட் அப்படி பிரித்து பார்ப்பது எதுவோ அதற்கு பேரு விவேகம். நித்யா நித்ய வஸ்து விவேகா. கரெக்ட். இது ஃபர்ஸ்ட் தெரியணும். இந்த லைஃப்ல இது தெரிஞ்சுடுதுன்னா இதுதான் கீ பாயிண்ட். எது பர்மனன்ட் எது இம்பர்மனன்ட் நம்ம லைஃப்ல இந்த வாழ்க்கையிலயோ இல்ல இதே போல ஏதாவது ஒரு ஜென்மம் கிடைக்கும் போது மனுஷ ஜென்மம் கிடைக்கும் போதோ மனுஷ ஜென்மம் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கிறது. 4 டிவிஷனா பிரிக்கிறோம். அதுல ஒரு ஜீவராசி மனுஷ ஜீவராசி. அந்த மனுஷ ஜீவராசி தான் இந்த நித்தியம் அனித்தியத்தை பத்தி பிரிக்க முடியும். இந்த ஆட்டுக்கோ மாட்டுக்கோ நாய்க்கோ குதிரைக்கோ அதுக்கெல்லாம் தர்மம் கிடையாது, அதுக்கு காம்ப்ளெக்ஸும் கிடையாது, அதுக்கு பிரச்சனையும் கிடையாது, எமோஷனல் ப்ராப்ளம் எல்லாம் அதுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். மாடு எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோ. மாடு எடுத்துட்டு போது மாடு விற்கும் போது மாடு விற்கிறதுல பால் கறக்கிறது மாத்திரம் இல்ல, அதனுடைய முக்கியமான விஷயத்தை பாப்பா. எது? கொம்பு. பியூட்டிஃபுல்லா சீவி வச்சிருப்பான் கொம்ப. புரியுங்களா உங்களுக்கு? அதுக்கு கலர்ஸ் அதுக்கு இதெல்லாம் போட்டு வச்சிருப்பான். அந்த கொம்புக்கு நுனியில ஜல் ஜல்னு மேல குஞ்செல்லாம் வச்சிருப்பான். ஓ, பிரமாதமான மாட்டு வாங்கிட்டு வந்துட்டேன்னு மாடு வந்து ஓட்டிட்டு வந்ததுன்னு வச்சுக்கோ. பக்கத்துல இன்னொரு மாடு இருக்கு, இது 10 லிட்டர் அது 100 லிட்டர் பால் கறக்கிறதுன்னு வச்சுக்கோ. இது பேதம் வராது. நீ என்ன 10 லிட்டர் நான் 100 லிட்டர். அதுக்கு ஈகோ ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. அதனால அதுக்கு தர்ம சாஸ்திரமோ மோட்ச சாஸ்திரமோ அதுக்கு கிடையாது. எங்க ப்ராப்ளம் வரும்? எனக்கு தான் ப்ராப்ளம் வரும். பக்கத்துல ஏத்தாலு பக்கத்து வீட்டு இல்ல நம்ம வீட்டிலேயே இருக்கிறவங்க முன்ன பின்ன நடந்துன்னா பிரச்சனை வருது. இப்ப பிரச்சனை வரும்போது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு பேரு தர்மா தர்மம். எது தர்மம் எது அதர்மம் அப்படி தர்மத்தை கடைபிடிச்சு கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கைய கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில முதல் விஷயம் ஒரு விஷயம் புரிய வரும். நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க இந்த விஷயங்கள்லாம் நாம அனுபவிச்சுட்டு இருக்க விஷயங்கள்லாம் அனித்தியம் அனித்தியம்னு புரியும். இம்பர்மனன்ட். கூட இருந்தவெல்லாம் போயிட்டான், சொந்தக்காரங்களா தூரக்க போயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கைய விட்டுட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் வயசாகும் போது நம்ம பார்த்திருந்த கண்ணு பார்வை நம்ம விட்டு போயிடுச்சு, நம்ம கிட்ட கேட்டிருந்த காது காதாயிடுச்சு. நாட் ஒன்லி அவுட்டர் சைடு, இன்னர் சைடு பாடிக்குள்ளேயே உடனிருந்தே இருக்கக்கூடிய உறவுகள். இன்னும் வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, பழையதான் ஞாபகம் இருக்கும். இந்த 70 கடந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, இளமை காலத்தினுடைய விஷயம் எல்லாம் பளிச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன்னு மறந்து போயிடும். அப்போ மெமரி போயிடுறது. எப்படி மெமரி போறது? எனக்கு 70 வயசு ஆகட்டும், நான் அப்ப தெரிஞ்சுக்கிறேன். 70 வயசு ஆகும்போது அப்ப தெரிவிக்க முடியாது, இப்ப நீ தெரிஞ்சுக்கணும், இப்பதான் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதனால எப்போ இருக்கிறதோ வயசு காலத்துல தெரிஞ்சிருந்தா தான் அதை நம்ம விட முடியும். அவசப்படுறது பாக்கிறோம்ல, அதனால சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். பரீட்சை பண்ணி பாரு. பரீட்ச லோகான் கர்மச்சிதான் பிராமணஹா அப்படின்றது வேதம். உபநிஷத்து என்ன சொல்றது? பிராமணன்னா சான்றோன்னு புத்தி உள்ளவன். அந்த புத்தி உள்ளவன் என்ன பாக்குறான்னா லோகத்தை பரீட்சை பண்ணி பார்க்கிறான். பரீட்சை பத்தி பார்த்தோன்னே பரீட்ச லோகான் கர்மச்சிதான் பிராமணஹா.
இந்த லோகத்தை பரீட்சை பண்ணிப்பாரு. பரீட்சை பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே பர்மனண்டா இருந்ததில்ல. இப்ப நமக்கு 100 வயசுக்கு, நமக்கு 100 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்ப இல்ல. இப்ப நாம இருக்கோம் இல்லையா, 100 வருஷம் கழிச்சு நம்மெல்லாம் கண்டிப்பா இருக்க போறதில்ல. அது ஷூர். 100 வருஷத்துக்கு முன்னாடி நாம இல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இப்ப இல்ல, இப்ப இருக்கோம் 100 வருஷத்துக்கு பிறகு இல்ல. யோசிச்சுப்பார், சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இம்பர்மனன்சி நாம சிந்திச்சு பார்க்க 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 வாழ்க்கையில முதல் இதுதான் விவேகம்னு சொல்றாங்க. விவேகம். உலகத்துல 2 விதமான ஜனங்கள் இருக்கிறது. அதை பிரிச்சுக்கணும். அது என்னன்னா விவேகி, அவிவேகி. விவேகி, அவிவேகி. பிரித்து பார்க்கக்கூடிய சக்தி உடையவர்கள், பிரித்து பார்க்க முடியாத சக்தி இல்லாதவர்கள். இப்ப கைக்கு என்ன சக்தி இருக்குன்னு சொன்ன, லிப்ட் பண்ற சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப கை இருக்கிறவங்களுக்கு 2ஆ பிரிக்கலாம். கையில தூக்க முடிஞ்ச சக்தி உள்ளவர்கள் ஒரு பகுதி, இன்னொரு குரூப் கையினால தூக்க முடியாதவர்கள் இன்னொரு பகுதி. ஆனா இத 2ஆ அப்படி பிரிக்க முடியாது, ரொம்ப பெருசா பிரிக்க முடியாது. எல்லாருக்கும் தூக்க முடியும். உடம்பு முடியல, ஹோமா ஸ்டேஜ், வயசாயிடுச்சு, அப்பதான் தூக்க முடியாது. ஓகே. அர்ஜுனனுக்கு அதுக்கப்புறம் தன்னுடைய வில்ல தூக்க முடியலையா ஆப்டர் ரூல் பண்ணும்போது, சரியா? அதனால இத பண்ணணும். கரெக்டா? அப்படி. அப்போ இந்த தூக்குற சக்தி நாட் இம்பார்ட்டன்ட். இதுல செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த புத்தியில விவேச்சனம் பண்றவங்க தான் 2 குரூப். விவேச்சனம் பிரித்து விவேச்சனம் பிரித்து பார்த்தல். அப்ப விவேகி, அவிவேகி 2 குரூப் இருக்கிறது. விவேகி, அவிவேகி. இதுல மெஜாரிட்டி என்னன்னா, இந்த கையில லிப்ட் பண்ற சக்தி இல்லாதவங்க மைனஸ், ரொம்ப சொற்பம், கொஞ்சம் பேர் தான். இந்த விவேகி, அவிவேகி இருக்க சக்தி, பிரித்து பார்க்கிற சக்தி, பிரித்து பார்க்க முடியாத சக்தி உடையவர்கள் மெஜாரிட்டி பீப்புள். எவ்வளோ? 99% பீப்புள். 1%, 2%, மேக்சிமம் 10% பீப்புள் பிரித்து பார்க்கிற சக்தி உள்ளவங்க, விவேக சக்தி உள்ளவங்க. அப்போ விவேகினா இன்டலெக்ட் பர்சன் இல்ல, இன்டெலிஜென்ட் பீப்புள் இல்ல, சோ கால்டு எஜுகேட்டட் பீப்புள் இல்ல, அந்த ஒயிட் காலர் பீப்புள் இல்ல. யார் விவேகி? கிளியரா இருக்கிறது. நித்யா நித்யா வஸ்து விவேகா. இது பர்மனன்ட், இது இம்பர்மனன்ட்னு புரிந்து கொள்ற சக்தி யாருக்கு இருக்கிறதோ அவன் விவேகி. ஓகே. இது வயசு டிஃபரண்ட் இல்ல, குலத்தினால டிஃபரண்ட் இல்ல. யாரு ஒருத்தருக்கு மனசு பக்குவமாகிறதோ அந்த பக்குவத்தினால வர்றது. பாடி மெச்சூரிட்டி மாதிரி மென்டல் மெச்சூரிட்டி. வயசான மெச்சூரிட்டி வரணும்னு அவசியம் கிடையாது. வயசு உடம்புக்கு, மனசுக்கு மெச்சூரிட்டி வரணும்னா அதுக்கு சிலதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாதான் மென்டல் மெச்சூரிட்டி வரும், இல்லன்னா வராது. விவேக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். ஏன்னா இந்த விவேகத்தினால தான் மத்த எல்லாம் பில்டப் பண்ணிட்டு போறது. ஓகே. அப்போ இந்த விவேகத்தை வாழ்க்கையில சிந்தித்து பார்க்கணும். அது சிந்தித்து பார்க்கறது எல்லாராலையும் முடியும். நல்லா யோசிச்சுங்க. சாதாரணமா புத்தி இருக்கிறவங்களுக்கு சிந்தித்து பார்க்க முடியும். அதுல இருந்து கன்க்ளூட் பண்றவங்க தான் கம்மி, குறைவானவர்கள்.
இது பர்மனன்ட், இது இம்பர்மனன்ட். அப்போ இம்பர்மனன்ட் என்னை விட்டு போயிடுச்சுன்னா துக்கம் ஆகுமோ? துக்கம் ஆகுமோ? இம்பர்மனன்சி என்னை விட்டு போச்சுன்னா, தொலைஞ்சு போச்சுன்னா, அல்லது நாசமாயிடுச்சுன்னா துக்கம் வருமோ? ஏன்? அதுதான் இம்பர்மனன்சி சொல்றேன். அதுக்கப்புறம் அது எப்படி பர்மனண்டா இருக்க முடியும்? சிலது கொஞ்சம் காலம் இருக்கும், சிலது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். காலம் டிஃபரண்டா இருக்கும். ஆனா அது அதனால என்ன ஆகும்? எனி இம்பர்மனன்சி பொருள் என்னை விட்டு போனாலும், உறவுகள் அல்லது உடைமைகள் அல்லது உலகம் எதுவும் என்னை விட்டு தொலைந்து போனாலும் அல்லது தூரக்க போனாலும் எனக்கு வருத்தமாகாது. ஏன்னா நான் விவேகி. கரெக்ட். அப்ப இது ஃபர்ஸ்ட் விஷயம், விவேகம். விவேகம் இது புத்தியில இருக்கக்கூடிய முதல் விஷயம். சரி, இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, இந்த விவேகம்ன்றதெல்லாம் எதற்கு? முதல்ல இந்த விவேகத்தை பத்தி ஏன் இவ்வளவு டீட்டெயிலா பேசணும்? இல்ல ஏன் பேசணும்னா, இந்த மனுஷன் இருக்கான, இந்த மனுஷன் எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் சந்தோஷத்தை விரும்புறாங்க, ஆனந்தத்தை விரும்புறாங்க, மகிழ்ச்சியை விரும்புறாங்க. இல்லையோ? எல்லாரும் என்ன விரும்புறோம்? சந்தோஷத்தை தான் விரும்புறோம். அதுக்கப்புறம் அது ஆப்போசிட்டா ஒண்ணு இருக்கிறத அத நீக்கிறோம். அது என்னது? துக்கம், துயரம், பத்தம், இதெல்லாம் நீக்கிறோம். ஓகே, அப்போ சுக பிராப்திகை, துக்க நிவர்த்திகை, இது ரெண்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நீங்க மொத்தத்துக்கு கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா, நமக்கு பிடிக்காததுன்னா என்ன? நமக்கு துக்கம் கொடுக்கறதெல்லாம் நீக்கிண்டே இருக்கும். நமக்கு எதுல எல்லாம் சுகம் கிடைக்கும்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் அடையறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஓகே, சோ அடைஞ்ச பிறகு அடைஞ்சதுல துக்கம் வந்துடுது. அதனால என்ன செய்யறோம்? விட்டுறோம். இல்லையா? முதல்ல குழந்தையா இருக்கும் போது நம்ம கோழிக்குண்டு விளையாடுறதுக்கெல்லாம் பம்பரம், கோழிக்குண்டு விளையாட்டுக்கு எது சாமான்லாம் இருக்கிறது, சின்ன சின்ன ஐட்டத்துக்கெல்லாம் விம்படி பிடிச்சி சண்டை போட்டு வாங்கினது. 40-50 வயசு ஆகிறதுன்னு வச்சுக்கோ, எனக்கு அதே கோழி குண்டு கொடு. அப்படி கேட்டா நீ இருக்க வேண்டிய இடம் வேற. இப்ப நீ என்ன செஞ்சுன்ற? அந்த கோழி குண்டுல தியாகத்தை பண்ணிடுற. ஏன் தியாகத்தை பண்ற? நீ இப்போ மெச்சூரிட்டி ஆயிட்ட. அதே 1 வயசு 2 வயசு பலூனுக்கு ஆகிறது இல்ல. எனக்கு அந்த ஆப்பிள் பலூன் தான் வேணும். கைய கால அப்படி உதைப்பாங்க, டைப் பண்ணிக்கோ. கடைசியில பார்த்தா அந்த பலூன் வேற உடஞ்சு போடும். அது கேஸ் பலூன். குழந்தைங்க படுத்துற பாடு இருக்க. அந்த 2 வயசு குழந்தை 20 வயசு ஆனாலும் எனக்கு கேஸ் பலூன் தான் வேணும். இப்ப மென்டல் மெச்சூரிட்டி ஆயிட்டா. இப்ப பைக் வேணும் வேணா கத்தலாம், ஆனா இந்த பலூன் வேணும்னு நம்ம கேட்க மாட்டோம். டெஃபினட்டா இதுக்கா மென்டல் மெச்சூரிட்டி, விவேகா. அது இம்பர்மனன்ட். அது விட்டுட்டா, அது விடுறதுல நமக்கு சந்தோஷம் கூட, விடுறதுல சந்தோஷம் கூட. ஏன்னா அது எனக்கு தேவையில்லை. அதுக்கு மேலானது எது இருக்கிறதோ அதை அடையறதுக்கு ட்ரை பண்றேன். கரெக்ட். சோ இப்போ மனுஷன் முழு மன நிறைவை அடையறதுக்கு முயற்சி செய்கிறான். முழு ஃபுல் சாட்டிஸ்பாக்சன், சந்தோஷம், திருப்தி, ஆனந்தம், இதெல்லாம் சொல்றமே, இதுக்கு பேரு மோக்ஷம்னு பேரு. இதுதான் மோக்ஷம். ஓகே, இந்த மோக்ஷம் புருஷார்த்தத்துல வருது. புருஷார்த்தம் 4 வகைப்படும்: தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. இந்த தர்ம, அர்த்த, காம கூட மோக்ஷத்துக்கு தான் பிரதானம். ஓகே, நான் இப்போ எம்ஃபில் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எதற்காக கூட்டிட்டு போறது? எம்ஃபில் பண்றது. 10th ஸ்டாண்டர்டு எம்ஃபில், கிராஜுவேட் எம்ஃபில், போஸ்ட் கிராஜுவேட் எம்ஃபில். ஓகே, அப்ப மெயின் கோல் என்னது? நான் டாக்டரேட் பண்ணணும், PhD பண்ணணும், இல்ல சம் எஜுகேஷன் எது பிக்ஸ் பண்ணிருக்கணும். அதுக்காகத்தான் இந்த லோக்கல் எஜுகேஷன்லே நாங்க போறேன். அப்போ
எனக்கு புருஷார்த்தம் 1st ஸ்டாண்டர்டு 8th ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்டு காலேஜ் அப்படி சொல்ல மாட்டான். உன் கோல் என்ன? வரிசா 1ஆம் வகுப்புல இருந்து PhD பண்ற வரைக்கும் கோல் சொல்ல மாட்டேன். என் கோல் அது, இதுக்காக டிராவல் பண்றேன். அப்ப புருஷார்த்தம் 4 சொன்னா கூட மெயினான புருஷார்த்தம், முக்கியமான புருஷார்த்தம் மோட்சம். குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும், குழந்தைல இருந்து பெரியவங்க மாத்திரம் இல்ல, பிரம்மா வரைக்கும் விரும்புறது ஆனந்தம், சந்தோஷம், சாட்டிஸ்பாக்சன். குறைவற்ற நிலை ஆனந்தம், குறைவு துக்கம், நிறைவு ஆனந்தம். அந்த நிறைவான விஷயத்தை அடையறதுக்கு மோட்சம். ஓகே, இந்த மோட்சத்தை நான் அடையணும்னா நான் என்ன செய்யணும் இல்லையா? மோட்சத்தை அடையணும்னா அதற்கு விசாரம் பண்ணணும். சாஸ்திரம் சொல்றது விசாரம் பண்ணணும். விசாரம் பண்ணினா தான் இந்த மோட்சத்தை நான் அடைய முடியும், ரிசீவ் பண்ண முடியும். அப்போ முதல்ல இந்த நம்ம வாழ்க்கையில வாழ்கின்ற சம்சாரத்தை பார்க்கணும். சம்சாரன்றது துயரம், துன்பம், ப்ராப்ளம், இம்பர்மனன்சி. இதுக்கு பேர் என்ன? டோட்டலா சம்சாரம். இதுல கீவேர்டு டெக்னிக்கல் வேர்ட்ஸ். புரியுதா? டெக்னிக்கல் வேர்டு ஒரு வார்த்தை தெரிஞ்சு வச்சுனா போறோம். வீட்டுல ஏதாவது உபத்திரம் சம்சாரமா போச்சுன்னு சொன்னீங்கன்னா போறோம், மொத்தத்துக்கு டோட்டலா அதுல சரியாயிடும். அப்ப சம்சாரத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சம்சாரத்தை தெரிஞ்சின்ற பிறகு அப்ப இது சம்சாரம்னா எது சாரம் அப்படின்னு கேள்வி கேட்கணும். சாரம்னா எசன்ஸ். எது முக்கியம், இது அமுக்கியம்னா முக்கியம் எது, சாரம் எது அப்படின்னு விசாரம் பண்ணணும். கரெக்டா? அப்ப சம்சாரத்திலிருந்து சாரம் எதுன்னு பண்றதுக்கு பேரு விசாரம். விசாரம் பண்ணின பிறகு ஒரு ஐடியா வரும். அந்த விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்கு பேரு ஆச்சாரம். ஆச்சாரம். அனுஷ்டானம் பண்றதுக்கு பேரு ஆச்சாரம். அனுஷ்டானம் பண்ண பிறகு, ஆச்சாரமான பிறகு அதுக்கப்புறம் உபதேசம், பிரச்சாரம். புரியுதோ? இதுதான் ஆர்டரு. முதல்ல சம்சாரம், அப்புறம் சாரம் எதுன்னு கேட்கணும். அந்த சாரம் எதுன்னு கேட்கறதுக்கு பேரு விசாரம். விசாரமான பிறகு, கன்க்ளூஷன் ஆன பிறகு நம்ம வாழ்க்கையில அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு பேரு ஆச்சாரம். ஆச்சாரம்ல ஆன பிறகு நம்ம கிட்ட யாராவது சம்சாரத்துக்கு தேடிக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உபதேசம் பண்ணோம். அதுக்கு பேரு பிரச்சாரம். விசாரம் எல்லாம் பண்றதே இல்ல, ஏதோ ஒரு கண்கூடா ஒண்ணு வேக தெரிஞ்சுட்டு அப்பவே பிரச்சாரம் பண்ணிடலாம். குருட்டுக்கு வழி காட்டுற மாதிரி ஆயிடுச்சு தேசத்துல. அது போட்டோம். அப்போ விசாரம் பண்ணணும். விசாரம் பண்றதுனால ஞானம் கிட்டும். ஞானம் கிட்டும். ஞானத்தினால தான் நம்முடைய சம்சாரம் போகும். எப்படி ஞானத்தினால சம்சாரத்துக்கு டீல் எப்படி இருக்கிறது பின்னாடி வகுப்புல பார்க்கலாம். அதெல்லாம் சொல்ல போறாரு. ஞானத்துக்கும் சம்சாரத்துக்கும் ஆப்போசிட்டா எப்படி டீல் ஆகும் அப்படின்னு பின்னாடி பார்க்க போறது. ஞானத்தினால சம்சாரம் தொலையும். அந்த ஞானம் வரணும்னா நான் விசாரம் பண்ணணும். அந்த ஞானம் வரணும்னா நான் விசாரம் பண்ணணும். ஓகே, விசாரம் பண்ணணும்னா, விசாரம் பண்ணினா எனக்கு அறிவு கிடைக்கணும். ஓகே, அப்ப விசாரம் பண்றதுக்கு நானா தனியா உட்கார்ந்து விசாரம் பண்ணக்கூடாது. நானா தனியா உட்கார்ந்து விசாரம் பண்ணனா அப்படின்னு ரிப்போர்ட் வரும். புரியுதோ? நமக்கு ஹிருதயத்துல என்ன இருக்கிறதோ அதுதான் வரும். நான் யாரு நீ பாட்டு தனியா பாறையில உட்கார்ந்து கண்ண மூடிண்டு எங்கேயாவது மலை மேல உட்கார்ந்து அப்படி ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்காங்க. நான் யாரு நீ முட்டாள் அப்படி வரும். முன்னாடி ரெஸ்ட்லெஸ் இடியட் தயானந்த சுவாமி சொல்றாரு. முதல்ல அவன் ரெஸ்ட்லெஸ் இடியட்டா, பின்னாடி குவாய்ட் இடியட். அவ்வளவுதான். இப்ப யாரோட பேச மாட்டான், ஆனா இடியட். இப்போ குரு சாஸ்திரத்தை வச்சுண்டு விசாரம் பண்ணணும்.
சாஸ்திரம் தான் நமக்கு இந்த ஞான இந்த பொக்கிஷத்தை கொடுக்கறது, ஆனந்தத்தை. அந்த சாஸ்திரத்தை நீ ஏன் படிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு கைடு வேணும். அந்த கைடுக்கு பேர் குருன்னு பேர். குரு சாஸ்திரத்து மூலியமா விசாரம் பண்ணணும். குரு சாஸ்திரத்து மூலியமா விசாரம் பண்ணினா, ஓ இதெல்லாம் ஒன்னும் பெரிய பெரிய ஸ்டெப்ஸ். முதல்ல நான் சம்சாரத்துல இருக்கேன்னு தெரியணும். இந்த சம்சாரத்தை போக்கினாதான் சந்தோஷம் வரும்னு தெரியணும். அதுக்கு விசாரம் பண்ணணும்னு தெரியணும். அந்த விசாரம் பண்றது சாஸ்திரத்தில் தான் இருக்குன்னு தெரியணும். அந்த சாஸ்திரத்தை நானா தனியா படிச்சிட கூடாதுன்னு தெரியணும். அப்படியே தெரிஞ்சாலும் சரியான குரு கிட்ட போனோம். அப்படி கஷ்டப்பட்டு வந்துட்டாலும் விசாரம் பண்ணினாலும் ஞானம் சித்திக்கல. நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல. அதனால எதுவுமே இது விசாரம் பண்ணினாலும் அதுல ஒர்க் அவுட் ஆக மாட்டுறது. அப்போ ஒரு பெரிய துயரம் வரும். இதெல்லாம் கடந்து 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 வந்த பிறகு, கிளாஸையும் ரெகுலரா வந்த பிறகு, அதுக்கப்புறம் கிளாஸ் வர்றதே, இந்த வகுப்பு அட்டன் பண்றதே பெரிய விசேஷம். அந்த விசேஷம் வந்த பிறகு ஒரு துக்கம் வரும் பாருங்க. அதுக்குதான் வகுப்பு வரக்கூடாதுன்றது. நிறைய பேர் முன்கூட்டியே யோசிச்சு வகுப்பு வரல. அவனுக்குலாம் தெரியும், சும்மா ஒண்ணும் முட்டாள்தனமா வகுப்பு கட்டடிக்கல, எல்லாம் தெரிஞ்சுதான் என்னத்துக்கு அங்க போய் ஒண்ணு நெக்ஸ்ட் ஜென்மா பாத்துக்கலாம் அப்படின்னு. நம்ம எல்லாம் இந்த ஜென்மாவிலேயே இதை அடைஞ்சுடணும் அப்படி என்ற தீவிரத்துல வந்திருக்கோம். அப்படிதான் நினைக்கிறேன் நானு. சரி, அப்படி இருக்கும்போது இது கேட்டும் பிரயோஜனம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? கல்யாணம் பண்ணியும் பிரயோஜனம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. கேட்டும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறது. கேட்டும் பிரயோஜனம் இல்லாமன்னா இதுல ஏதோ ஒண்ணு விசேஷனம் இருக்கிறது. கேட்டும் உனக்கு ஆகலன்னா, அர்த்தம் ஆகலன்னா, இதுல உனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறப்ப, அந்த கண்டிஷன் படி இருந்தா தான் கேட்டாலும் புரியும். அது என்ன தெரியுமோ? கேட்டாலும் புரியறதுக்கு என்ன கண்டிஷன்னா, யுவர் குவாலிபிகேஷன் வேணும். குவாலிபிகேஷன். இப்ப வந்து எம்எஸ்சி புக்ஸ் இருக்கிறது. ஓகே, எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. ஒரு ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி ஸ்டூடெண்ட், ஓ எனக்கு தெரியுது, ஏ தெரியுது, பி தெரியுது. அதுக்கு ஏ பி தெரியும். டோட்டலா புக் பார்த்து ஓ இவர் என்னென்ன சொல்றாரு, வேர்ட்ஸ் தெரியும், சொற்கள் தெரியும். காதுல கேட்கிறமே சொற்கள், முமுக்ஷுத்வம், விவேகம், விசாரம். ஓ கரெக்ட், புரிஞ்சுட்டு. அயம் பிரம்மன், யூ ஆர் பிரம்மன், தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அதுவும் கேட்டுட்டேனே. ஆனா அந்த குழந்தை ஏ பி சொல்ற மாதிரி இது ப்ரீகேஜி, எல்கேஜி குழந்தை நான் படிச்சுட்டேனே அப்படி சொல்லும். பெரிய புக்கை வச்சுட்டு கூட கான்பிடன்ஸ், சந்தோஷமா இருக்கும். அதுக்கு சந்தோஷமா இருக்கும். பெரியவங்களும் ஓ வெரி குட் வெரி குட், என்ன வெரி குட். அதுக்கப்புறம் வந்த பிறகுதான் தெரியும். அப்போ எழுத்துலாம் தெரிஞ்சிருக்கு, ஆனா அதனுடைய அர்த்தம் புரிய மாட்டது. அர்த்தம் புரிய மாட்டதுன்னா அதற்கான குவாலிபிகேஷன் இல்ல. ஒரு எம்எஸ்சி புக்ஸ் படிக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி உள்ள தகுதி இல்லை. புரியுதுல? அதற்கான தகுதியை நான் அடைஞ்சனா அந்த புக் எடுக்கும் போதே புரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படியே புக் எடுத்து படிச்சிட முடியாது, அதுக்கும் டீச்சர் தேவைப்படுறது அங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு. எனி கிளாஸ் ரூம் போகும்போது, ஹையர் லெவல் போகும்போதும் புரிஞ்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும், ஆனா டீச்சர் இருக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இல்லாம டீச்சர் இருந்து புக் இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியாது. அப்ப இதுல ஸ்டூடெண்டோடைய பங்கு ரொம்ப 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 முக்கியம். லோகத்துல குரு இருக்கிறது, சாஸ்திரம் இருக்கிறது, எல்லாம் அவைலபிளா இருக்கிறது. ஆனா இந்த ஸ்டூடெண்ட்னு உள்ளவருக்கு ஸ்டூடெண்ட்னு தெரியணும், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எனக்கு வந்து தகுதி இல்லைன்னு தெரியணும். நிறைய பேருக்கு பிரச்சனை,
தகுதியே இல்லாம தகுதியோட இருக்கிறவங்க இருக்காங்க நம்ம நாட்டுல. அவனுக்கு தகுதியே இல்லப்பா. 2 பேர் கான்வர்சேஷன் பேசும்போது அவனுக்கு தகுதியே இல்ல, கொஞ்சம் கூட யோகியதே இல்ல. நீங்க பேசிட்டு பாருங்க, நீங்க எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஒருத்தர் பேசும்போது ரொம்ப கரெக்டா பேசுவாங்க. அதுவும் பொறுத்தியார பத்தி பேசும்போது கரெக்டா இருக்கும் பாருங்க. அதனால நம்மளை பத்தி மத்தவங்க யாரா பேசினாங்கன்னா அதுல இருந்து எசன்ஸ் மாத்திரம் புரிஞ்சுக்கணும். உனக்கு மாத்திரம் அழகு இருக்கா, பெரிய அழகா சொல்லிட்டிய, அப்படி சொல்லக்கூடாது. புத்தியா இருந்தோம், நம்மள விமர்சனம் பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்க குறை நிறைய சரி பண்ணிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். உடனே ஆப்போசிட் பர்சன் மேல பாயக்கூடாது. நீ என்ன யோகிதா இருக்க, நீ என்கிட்ட சொல்ற. சில பேர் வெரி கிளவர், எனக்கு யோகிதை கிடையாது, நீயாவது யோகிதா அடையல, அப்படி வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. உனக்கு யோகிதை இல்லாத குழந்தை தானே நானும் யோகிட்டேன், யோகிதை இல்லாத வீட்டுல தானே நானும் பிறந்திருக்கேன், உன்ன மாதிரி தான் நான் இருப்பேன், நான் மாத்திரம் யோகிதை எப்படி அடைவேன்? அதெல்லாம் முடியாது. அப்பா நம்ம எல்லாருமே யோகிதை இல்லாமே இருப்போமே, சமமா இருப்போமே. எதுக்கு இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம்? அத சொல்ல மாட்டோம், அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்பாலாம் விரும்புவாரு, அம்மா விரும்புவாங்க. நம்ம எப்படி இருப்போம்? உன் லட்சணம் தெரியாது, உங்க அப்பா மாதிரியே இருக்கா பாரு அம்மா, புள்ளைய திட்டுறது எப்படி இருக்கும்? அவரை மாதிரிதான் பிறந்திருப்பேன் நீ, நைஸா திட்டுறது. அவரை திட்ட முடியாது, அதனால இப்படி திட்டு. யோகிதை இம்பார்ட்டன்ட். தகுதி வேணும். தகுதி இல்லாம எங்கேயும் இருக்க முடியாது. தகுதி இருந்தா நீ எங்க வேணா ஃபிட் ஆக முடியும். தகுதினா தெரியுதுல, குவாலிபிகேஷன். அந்த தகுதி இல்லாம அந்த தகுதியான ஒரு வேலை கிடைச்சுன்னு வச்சுங்க, ஒரு தகுதியான ஒரு போஸ்ட், அந்த போஸ்டுக்கு நான் தகுதி கிடையாது, அந்த இடத்துல போய் நான் மாட்டின்றேன்னா அந்த போஸ்ட் படாத பாடுபடும். அதுக்கு கீழே இருக்க ஒர்க்கர்ஸ் மனுஷாலாம் இருக்கான, அவெல்லாம் படாத பாடுபடுவான். சில பேர் தகுதி இல்லாம போஸ்ட்ல வந்துருவான், எம்டிஓ மேனேஜரோ ஏதோ ஒரு போஸ்ட்ல வந்துருவான். அவன் கீழே ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுவான். அவெல்லாம் அவஸ்தப்படுறது எது தெரியுமோ? குவாலிபிகேஷன் இல்லாம ஏதோ ஒரு காரணத்தினால அந்த போஸ்டுக்கு வந்துருவான். நம்ம பிராரப்தம் அவங்கிட்ட கீழே இருப்போம், நமக்கு தகுதி இருக்கும், அந்த போஸ்டுக்கு போக முடியாது. என்ன செய்யறது பாவம். அதுல தகுதி இல்லாம தகுதியான இடத்துக்கு போயிட்டா பிரச்சனை. ஓகே, அதனால தகுதி தான் ரொம்ப 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 முக்கியம். குவாலிபிகேஷன், நீ உன்னை குவாலிபிகேஷன் பண்ணிட்டேன்னா யாரும் உன்னை தடுக்க முடியாது. ஓகே, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அக்னி கொந்தினை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தத்தரிகிட தத்தரிகிட. அக்னியில் குஞ்சொன்று மூப்பென்றும் உண்டோ அப்படின்றார் பாரதியார். அக்னியில குஞ்சு மூப்பு, மூப்புனா என்ன? ஓல்டு, ஓல்டுனா என்ன? பெருசு. குஞ்சுனா சின்னது. மொட்டு, குஞ்சு, குழந்தை, குட்டி, இதெல்லாம் ஒரே லாங்குவேஜ். இவரு அக்னி குஞ்சுன்றார், மூப்புன்றது பெருசுன்றார், மனுஷனை சேர்த்துக்கிறாங்க. ஓகே, அக்னியில குஞ்சும் பெருசு கிடையாது, இதுவும் கிடையாது. அந்த பொந்தினை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தத்தரிகிட. இந்த நெருப்ப யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சுட்டார மரபொந்துக்குள்ள. மரபொந்துக்குள்ள இந்த நெருப்ப ஒளிச்சு வைக்க முடியுமோ? அந்த அக்னி என்ன பண்ணிடுத, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி ஓல் காட்டைய வெந்து தணிந்தது காடு. நீ குவாலிபிகேஷன் ஆயிட்டேனா உன்னை யாரும் தடுக்க முடியாது. நீ குவாலிபிகேஷன் இல்லாம கொஞ்சமா அக்னி இருந்தனா சின்ன காத்து பட்டாலும் அணைஞ்சு போயிடும். வெறும் ஃபயரா இருந்துன்னு வச்சுங்க, அணைக்க வந்ததை கூட தீப்பிடிச்சு. அப்போ என்ன கிட்ட இருக்க தகுதி அக்னி ஜுவாலையா இருக்கணும். அக்னி ஜுவாலையா இருக்கு.
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒருத்தர் இருந்தார் நம்ம நாட்டுல. தெரியுமா? அவரு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. தெரியுமா உங்களுக்கு? 1946 அனௌன்ஸ் பண்றார் ரங்கூன் ரேடியோல. தி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸ்பீச் கொடுத்தாரு நேதாஜி. திருவிழா நாள். சும்மா அவரு ஏதோ ஸ்கூல்ல அட்டெம்ப்ட் கிடையாது. அவர் என்ன படிச்சாரு? ஐசிஎஸ் படிச்சவர். ஹிட்லர் போய் பேசினார். பேசிட்டு சமாதானமா பேசினார். பேசிட்டு சொன்னாரு, முதல்ல மதிப்பே கொடுக்கல, கூலி, இந்திய கூலி நினைச்சாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய முதிரையை பதிச்சுட்டு நம்ம நாட்டுடைய கௌரவத்தெல்லாம் சொன்னாரு. உனக்கு எனிமி பிரிட்டிஷ், எனக்கு எனிமி பிரிட்டிஷ், எங்களுக்கு எனிமி. அதனால எனிமியில இருந்து எனிமி ஃப்ரெண்ட். அதனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல நம்ம 2 பேர் தோஸ்த். எப்படி? அதனால 2 பேர் சேர்ந்து ஆர்மியில போட்டி போடுவோம். இந்த பக்கம் ஜப்பான், இந்த பக்கம் ஜெர்மன், எல்லாம் சேர்ந்து போட்டுக்கலாம் அப்படின்னு. இப்ப ஆர்மி ஒண்ணு உண்டாக்கின. அந்த ஆர்மிக்கு பேர் என்ன? இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய ராணுவம். அந்த ஆர்மிக்கு ஆளு வேணும். அந்த ஆளை பல விதத்துல சேர்க்கிறாரு. அதுல ஒரு விதம் என்ன தெரியுமோ? ஆச்சரியமா இருக்கணும். உலகத்துல வேர்ல்டு ரெக்கார்டர். என்ன ரெக்கார்ட்னா, அந்த ஹிட்லர் கிட்ட இந்தியன் கூலி எல்லாம் பிடிச்சு வச்சிருந்தாரு. ஹிட்லர் அடிமையா இருந்தார். அதாவது பிரிட்டிஷ்காரனுக்கு வேலை செஞ்சவனுங்க, பிரிட்டிஷ்காரனுக்காக உதவி செஞ்சவங்க. அதாவது நம்ம நாட்டை கூட காட்டி கொடுத்த தேச துரோகிகள். அப்படிப்பட்ட பிரிட்டிஷ்காகவே வேலை செய்யக்கூடிய குரூப் எல்லாம் பிரிட்டிஷ்க்கு எனிமியா இருக்கிறதுனால பிரிட்டிஷ்க்கு வேலை செய்யறவங்க புடிச்சு ஜெயில புடிச்சு வச்சிருந்தான் ஹிட்லர். எங்க நாட்டு ஜனங்களை எங்கிட்ட கொடுத்துரு, நீ பிடிச்சு வச்சிருக்க ஜனங்கள்லாம் என்கிட்ட கொடுத்துரு. ஓகே, கொடுக்குறேன். என்ன செய்வேன்? நீ கழுவுல ஏத்த போறியா? இல்ல, ஏன் ஆர்மியில சேர்த்து. இத போல ஒரு தற்கொலை கொப்பான விஷயம் உலகத்துல வேற எதுவும் கிடையாது. அவெல்லாம் தேச துரோகி. பிரிட்டிஷ்காரனுக்கு ஜால்ரா போட்டவன் அவெல்லாம். அவனை போய் உன்னுடைய ஆர்மியில எப்படின்னா எப்படி பிரிட்டிஷ்காரனுக்கு எதிர்த்து எப்படி வேலை செய்ய முடியும்? இல்ல, அவங்கெல்லாம் தேசபக்தி ஆகும். அப்படியே ஆனது. ஏன்னா இவர்கிட்ட அந்த தேசபக்தி கனல் கொதிச்சிட்டு இருந்தது. அதுல தேச துரோகிக்குள் கூட தேச பக்தர்கள் ஆயிட்டாங்க. புரியுதுல? அதனால வாழை மட்டைய கூட எரிக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கணும். அப்படின்னா நம்முடைய விவேக வைராக்கியெல்லாம், வெளியில இருக்க ஆசையெல்லாம் நம்மள அமுத்தினா கூட அதையும் மீறி நம்ம கிட்ட தகுதி வரணும். கரெக்ட்? அப்போ தகுதி சத்துவாரி சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி. நாம் அதிகாரித்துவம் வேணும். அதிகாரித்துவம்னா யோகியதை, யோகியதனா தகுதி, தகுதினா குவாலிபிகேஷன். எப்படிப்பட்ட தகுதி குவாலிபிகேஷன் வேணும்? சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி. 4 விதமான அதிகாரித்துவம் இருக்கணும். 4 என்னென்ன இருக்கணும்? முதல் விஷயம் விவேக. அதுதான் இப்ப டீட்டெயிலா ஆரம்பத்துல பேசணும். விவேக, விவேச்சனம், டிஸ்கிரிமினேஷன். எது டிஸ்கிரிமினேஷன்? பிரித்து பார்த்தல் டிஸ்கிரிமினேஷன். அனித்தியம் நித்தியம், நித்தியம் அனித்தியம். ஓகே, இது பிரித்து பார்க்கணும். இந்த பிரித்து பார்க்கிறது இருக்க, அனித்தியமான விஷயத்தை விடுறதுக்கு பேரு வைராக்கியம். இம்பர்மனன்ஸ் எதெல்லாம் நாம யோசிச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுலேந்து பற்ற விடுறது, அது மேல இருக்க ராகத்தை விடுறது, அது மேல இருக்க ஆசைய விடுறது, அது மேல இருக்க அட்டாச்மெண்ட்டை விடுறது எதுவோ அதுக்கு பேரு வைராக்கியம். ஓகே, வைராக்கியம். அப்போ எது நித்தியமோ, எது சத்தியமோ, எது பர்மனன்ட்டோ
அத போய் அடையறதுக்காக செய்யக்கூடிய தகுதி குணம் முமுக்ஷுத்துவம். முமுக்ஷுத்துவம். ஓகே, முமுக்ஷுத்துவம். அப்ப விவேகத்தை ரெண்டா வருது, அனித்யம் நித்தியம். அனித்தியத்தை விடுறதுக்கு பேரு வைராக்கியம். எது பர்மனன்ட், அந்த பர்மனன்ட் தேடிட்டு போறதுக்கான வேகம் எதுவோ அதுக்கு பேரு முமுக்ஷுத்துவம். அப்ப விவேகத்திலிருந்து இன்னும் 2 குணம் வருது, வைராக்கியம், முமுக்ஷுத்துவம். ஓகே, இப்போ எனக்கு என்னுடைய பர்சனல் லைஃப்ல நித்தியத்தை பத்தி அனுபவம் வருமா, அனித்தியத்தை பத்தி அனுபவம் வருமா? எதை பத்தி அனுபவம் வரும்? நித்தியத்தை பத்தி அனுபவம் இருக்கா? எது நித்தியம்னு தெரியாது. ஓகே, அப்போ நித்தியத்தை தேடிண்டு போகணும். காலடியில பிறந்த ஒரு சின்ன பையன், 8 வயசு பையன், இதெல்லாம் இம்பர்மனன்ஸ் தெரிஞ்ச உடனே எது பர்மனன்ட் தேடிட்டு போனான்? நர்மதா நதிக்கு போனான். 8 வயசு பையன். அவங்க ஊர்ல நச்சிகேதன் ஒரு டிராமா போட்டாங்க, கூத்து, தெருக்கூத்து. அப்பெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது, டிவி எல்லாம் கிடையாது, ரேடியோ எல்லாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, எதுவும் கிடையாது. தெருக்கூத்து பண்ணுவாங்க. 1 மாசம் நடக்கும் அந்த தெருக்கூத்து. அதுல நச்சிகேதன் டிராமால அந்த யமதர்மா தர்பார் காட்டுவான். யமதர்மனா அந்த இதெல்லாம் கட்ட கட்டையா இருக்கும், பெருசு பெருசா இருக்கும், இவ்வளோ பெரிய டிரஸ் போடுவான். திரும்ப உங்களுக்கு இது இப்படி இருக்கும் டிரஸ், அத ஒரு பாவாடை கட்டி விடுவான். அப்புறம் இங்க ஒரு கட்டை இருக்கும், இதெல்லாம் இதுவா இதுல நகையெல்லாம் போடுற மாதிரி. பாத்தீங்கன்னா நீங்க கையில ஒரு கத்தி இருக்கும், கட்ட கத்தி. அது முன்னாடி பெரிய சீன்லாம் ஒண்ணு கிடையாது. ஒரு திரைய இப்படி ஒருத்தன் முடிச்சுப்பா, அங்க ஒருத்தன் முடிச்சுப்பா, அங்க ஜால்ரா பண்ணுவான், இந்த அடிப்பான் நல்லா. வாயிலே மனப்பாடமா பாடுவாங்க. அதெல்லாம் பாடிட்டு சொல்லுவான். அதுல ஒரு பப்பன் எல்லாம் வருவான். அந்த அந்த திரையை இப்படி பிடிச்சுட்டு இருப்பான். திரையை பிடிச்சிருவோம், உள்ளர வசன கவிதை பண்ணுவான், பாடுவான். என்ன பாட்டு பண்ணுறது அவ்வளவு நான் அப்பவே பாத்துக்கிறது. ஒரு செய்யுளுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு 5 மார்க்குக்கு இவ்வளவு கஷ்டப்படுறது. இதெல்லாம் இப்படி மனப்பாடம் பண்றா. அப்பயே யோசிக்கிறது, சின்ன வயசுலயே இப்படி யோசிக்கிறது. எத்தனை செய்யுள் மனப்பாடம் பண்ணிட்டாங்க வரகரன்னு சொல்லுவான். ஆமா, எல்லா நாடகம், எல்லா கூத்தும். அது மாத்திர இல்ல, அதுக்கப்புறம் ஒரே த்ரில்லிங்கா இருக்கும் அந்த கூத்து. அந்த திரைய எடுப்பான். திரைய எடுத்த உடனே இந்த கையில ஒரு கத்தி வச்சிருக்கான் பாருங்க, கட்ட கத்தி. இங்க ஒரு கட்டை, இது டேபிள் ஒண்ணு போட்டிருப்பான், டேபிள்ல பெஞ்சு. அதுல ஒரு குத்து குத்துக்குவான், நம்ம குத்துவான். குத்துட்டு கரகரன்னு சுத்துவான், செம்ம ஸ்பீடு சுத்துவான். நமக்கெல்லாம் மயக்கம் வந்துடும், அது பார்க்கும்போது மயக்கம் வந்துடும். கடகடன்னு சுத்திட்டு நான் தான் யம தர்மராஜன் வந்துறேன்னு சொல்லிட்டு பாடுவான். அவனுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்கும். நான் எல்லாரையும் அழிச்சு விடுவேன். அப்படி நடுவில் ஒருத்தர் சைட்ல வசன கவிதைக்காக ஒருத்தர் சொல்லுவாரு, நீ என்ன பண்ணிடுவா, நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவான்னு சொன்னா. நாளைக்கு அப்புறம் சீன் கடைசியில முடியும், கூத்து எல்லாம் முடியும். நாளைக்கு உன்னுடைய உயிரை பறித்துக் கொண்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு தரைய போட்டுட்டான். காலையில அது பாதி தூங்குனது தூங்காதது பாய எடுத்துக்கிட்டு போவோம். அது மாதிரி ஜாலியா இருக்கும் கூத்து. இது திருப்பி மறுநாள் ராத்திரி கூத்து, அந்த லாந்தர் லைட் எல்லாம் வச்சுட்டு கூத்து நடக்கும். பார்த்தா அன்னைக்கு கூத்துல தர்மர் சீன் கிடையாது. எல்லாரும் கேட்காங்க, என்ன தர்மம் எங்க, யம தர்மம் எங்க? யம தர்மம் செத்து போயிட்டான். நிஜமா செத்து போயிட்டான் அந்த பையன். அது குதிச்சு வாடினான் இல்லையா, நான் இன்னைக்கு உயிர் எடுத்துட்டு போறேன்னு சொன்னானே, அவனுக்கு உயிர் போயிடுத்து. ஆனா திடீர்னு யம தர்மம், அவன் தான் பயங்கர கில்லாடி அந்த யம தர்மம். ஏன்னா நச்சிகேதன் டிராமால யமன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டிராமாக்கு, கூத்துக்கு. அவனே செத்து போயிட்டானா திடீர்னு ஆள் அரேஞ்ச் பண்ண முடியல, அவன் வேற சைடு ஏதோ போட்டு கொடுக்கணும். இத பாத்துட்டு இருந்தான் இந்த பையன், யமனே இம்பர்மனன்ட்னா பர்மனன்ட் எது? அப்ப மனசுல உருவாயிடுச்சு சிந்தனை. இப்போ நம்ம அப்ராட்ல போய் படிக்க போறோம்,
தேடுதல். எங்க இருந்தாலும் நம்முடைய புத்தி விகாசம் ஆக ஆக அது எங்க கிடைக்கிறதோ அந்த இடத்துக்கு போகும் இல்லையா, 8 திக்கும் போகும். அப்படி புறப்பட்டு வந்த பையன் பேர் தான் சங்கரன்னு பேரு, சங்கர பகவத் பாதர். 8 வயசுலயே அவனுக்கு அந்த தீவிரம் முமுட்சுத்துவம் வந்து, எது நித்தியத்தை தேடிட்டு போறானே அதுக்கு பேரு முமுட்சுத்துவம்னு பேரு. 80 வயசானாலும் ஆரோக்கிய பால் எடுத்துட்டு இந்த பக்கம் கண்ணு வந்தது, ஏண்டா எந்த பக்கம் நான் போனோம், நம்ம என்ன வாழ்க்கை. அது 8 வயசுல ஞானம் வரும், 80 வயசுல ஞானம் வராமையே செத்து போக முடியும். அது முமுட்சுத்துக்கு வயசுலாம் இம்பார்ட்டன்ட் இல்ல, மைண்ட்ல இருக்கிற சிந்தனை பவர் இருக்க, அறிவு விவேகம் அதை பொறுத்து இருக்கு. அப்ப முமுட்சுத்துவம்ன்றது எது பர்மனன்ட்னு டீச்சர் தேடிண்டு போனார். வேற எங்கேயும் போயிடக்கூடாது. எங்க இமாலயத்துல ஹரித்வார்ல ரிஷிகேஷ்ல போய் கங்கையில அப்படி உட்கார்ந்து நானே ஞானத்தை கண்டுபிடிக்கிறேன், அது நோ. அவர் ஒரு குரு அடைந்தார். அந்த குரு பேரு கோவிந்த பாதர்னு பேர், கோவிந்த பாதர். அவர்கிட்ட உட்கார்ந்து சாஸ்திரத்தெல்லாம் படிச்சார். அப்போ அனித்தியத்தை விட்டுட்டு நித்தியத்தை தேடுறது, அனித்தியத்தை விட்டுறதுக்கு பேரு வைராக்கியம். வைராக்கியம்னா அம்மாவை விட்டுட்டாரு, ஊரை விட்டுட்டாரு இல்ல, அவர் நம்பூதிரி ஃபேமிலி, அதுல வேற ஏகப்பட்ட தகராறு உள்ள ஃபேமிலி அந்த ஊர்ல, இன்னைக்கு தகராறு உள்ள பசங்க அங்க. அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல அவ அப்பா வேற இல்ல, அவன் அம்மாக்கு அப்பா காலமாயிட்டாரு. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்திருக்கான் யோசிச்சு பார்த்தா. அதுக்கு பேரு வைராக்கியம். விடுறதுக்கு பேரு வைராக்கியம். விட்டுட்டு சும்மா இருக்கக்கூடாது, இப்படியே இருக்கணும். சில பேர் விட்டுருவான், அதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பான். இருக்கிறதையும் விட்டுட்டு இல்லாதையும் போய் எங்கேயோ தேடி அலைஞ்சுட்டு இருப்பா பாவம். அப்படி சில பிரகிருதிகள் இருக்கும். அது போட்டோம். இவர் நேரா குருவை தேடிட்டார். கோவிந்த பாதரை போய் தேடி நமஸ்காரம் பண்ணி ஒப்படைச்சிட்டார் லைஃப. அதனாலதான் இதுல 1 ஸ்லோகத்துல கோவிந்த பாதரை பத்தி ஸ்துதி பண்றாரு. பஜ கோவிந்தத்திலையும் கோவிந்த பாத்திர சொல்றாரு. எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றாரு. இவர் 2 விஷயம் சொல்றாரு, மாதவனையும் சொல்றாரு, அதே சமயத்துல தன்னுடைய குருநாதரையும் சொல்றாரு. சங்கரன் எவ்வளவு பெரிய புத்திசாலி, இன்டலெக்ட் பர்சன். அவர் தன்னுடைய குருநாதரை விடவே இல்லை. அதுதான் சரண்டர். விவேகானந்தா தன்னுடைய குருவை எங்கேயுமே விட்டு கொடுக்கல. அந்த இடத்துல சிகாகோல போய் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறார் சுவாமி விவேகானந்த். கடல் கடந்து சென்ற முதல் சன்னியாசி விவேகானந்த சுவாமி. அதுவும் நம்ம நாடு அடிமையாப்பட்டிருக்கும் போது எல்லாம் டிப் டாப்ல இருக்கான். உலகத்துல இருக்க அத்தனை பேரும் சேர்ந்து இருக்கான். ஹேட், ஷூட்டு, டை எல்லாம் கட்டி அப்படி இருக்கான். உலகத்திலேயே கிறிஸ்தவம் தான் சிறந்தது, அதை ப்ரூவ் பண்றதுக்காக உங்க குரூப் சேர்ந்திருக்கு. சும்மா ஐவாஷ் எல்லா உலகத்துல இருக்க அத்தனை ஜனங்களையும் மதங்களையும் கூப்பிட்டு இவர் போயிட்டார். ஹிந்து சனாதன தர்மத்தில இருந்து சுவாமி காந்த், விவேகானந்த் அனூர் ஒருத்தர் இருப்பாரு, மைக் வச்சுட்டு. அது என்ன, அது பேர் என்னது, அந்த போடியில ஒருத்தர் நின்று பேரு, அங்க ஒருத்தர் பேசுவார். பெரிய செனட் சபை, வேர்ல்டு செனட், ஆல் வேர்ல்டு ரிலீஜியஸ் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. வெரி டாப் பர்சன். இவர் இந்த மாதிரி ட்ரெஸ்ல இருக்காரு. இங்க நம்ம ஊருக்காரனே இதை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஐயோ பரதேசி, அங்க ஒரு ஜந்து மாதிரி பாக்குறேன். ஏதோ ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு. சில பேர் பாக்குறோம் அப்படி பாக்குறான். பல பேருக்கு கண்ணிலேயே தெரியல விவேகானந்தர். அவ்வளவு அசட்டியா பாக்குறான். நான் அனௌன்ஸ் பண்றானே அவனை பார்த்து அவருக்கு கை கால் நடுக்கும். இவ்வளவு பெரிய கும்பல எப்படி போய் பேசுறது? அதனால அப்புறம் பேச ஆரம்பிச்சு இந்த அனௌன்ஸ் பண்ற அப்படியே பார்த்தா 2 தடவை இப்படி சொல்லிட்டு இருந்தாரு. 3வது தடவை அவனை பார்க்கவே இல்லை, விவேகானந்தரை பார்க்கவே இல்லை. சுவாமி விவேகானந்த் ஃப்ரம் இந்தியா அப்படி சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டான். மொத்தம் 10 நிமிஷம் தான் நேரம். மொத்தம் 10 நிமிஷம் பேசுறதுதான் இந்தியாவில இவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க.
10 நிமிஷத்துல நீ சொதப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கூப்பிட மாட்டான். புரியுதுல? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வெரி இம்ப்ரெசிவா இருந்தா தான் நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைய பேர் காணாம போயிடுவான். இவ்வளவு தூரத்துக்கு செலவு பண்ணிட்டு போயிருக்காரு, கஷ்டப்பட்டு போயிருக்காரு. 10 நிமிஷம் சுவாமி விவேகானந்த் கண்ண மூடிட்டார். அதுவே புதுசு எல்லாருக்கும். எல்லாரும் டமால் டுமின் பேசுறான். 10 நிமிஷம் வச்சா அது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இவர் கண்ண மூடிட்டார். முதல்ல மகா சரஸ்வதி, அப்புறம் குருநாதர். இதெல்லாம் பண்ணணும்னா பாரத மாத்தெல்லாம் பண்ணிட்டு குருநாதர், ஓ ராமகிருஷ்ண பாய், நீதான் என்கிட்ட இருந்து இப்போ பேச வைக்கணும். இதுல 1 நிமிஷம் 2 நிமிஷம் போயிடுச்சு பிரேயர்ல. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் எல்லாரையும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் சொல்றாங்க சுவாமி விவேகானந்தர் என்ன பர்சனலா பார்த்தாரு அப்படி சொல்லு. அப்புறம் அமெரிக்க நாட்டின் சகோதர சகோதரிகளே சொன்னாரு. அதுக்குள்ள 2 வார்த்தை பேசும், பில் அடிச்சா 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு டெங்கன்னு. ஆனா ஜனங்க என்ன தெரியுமா பண்ணினாங்க, திரும்ப அவர் பேசணும், 10 நிமிஷம் கொடுங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கொடுத்து வாங்கி பேசினார். அதுக்கப்புறம் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு கதை, சுவாமி விவேகானந்தர் பேசுற வரைக்கும் கூட்டம் இருக்கும். அவர் பேசி முடிச்சாருன்னா எழுந்திருச்சு போயிடுவாங்க எல்லாரும். அதனால என்ன செஞ்சாங்க, இந்த ஆர்கனைஸ் பண்றவெல்லாம் சுவாமி விவேகானந்தர் வச்சு பிசினஸ் பண்ணாங்க. ஆனா அவர் கடைசியில வச்சிருப்பான், முன்னாடி எல்லாரும் பேச விடலாம் பேசிடுவான். அவருக்கு அந்த தெம்பு தைரியம் கொடுத்தது யாரு தெரியுமா, அவருடைய குருநாதர். அவர் குருநாதர் எப்படிப்பட்டவரு, நல்லா அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசி, நல்ல டை எல்லாம் கட்டிண்டு, ஷூலாம் போட்டுண்டு, அப்படி நவீன எஜுகேஷன் உள்ள பர்சன். அவரு எப்படிப்பட்டவரு, ஃபர்ஸ்ட் டைம் விவேகானந்தா போய் பார்க்கும் போது நரேந்திர தத்தா, அப்போ கிராமத்துல இருக்க மாதிரி தாத்தா, இது என்ன நம்மளை பத்தி நமக்கு என்ன சொல்லும், இது நம்பவே இல்ல, ஒத்துக்கவே இல்ல. பல தடவை இவரு பரீட்சை பண்றாரு. இந்த நரேந்திரன் அவரை பரீட்சை பண்ணி எடுத்துட்டா. அதுதான் குரு சிறப்பு பிரேயர் தான். அப்போ அந்த குருநாதர் அந்த சக்தி மகத்துவம் பிரேயர் தான். அப்போ குரு சாஸ்திரத்தை நீ தாண்டிண்டு போனும். அதுக்கப்புறம் 3 விஷயம் ஆயிடுச்சு, விவேக, வைராக்கிய, முமுட்சுத்துவம். இந்த முமுட்சுத்துவம் 4th. அதுக்கு முன்னாடி 3rd ஒண்ணு இருக்கிறது, சமதமாதி சக்க சம்பத்தி. சமதமாதி சக்க சம்பத்தி. சம்பத்தினா என்ன சொல்றீங்க, வெல்த், ப்ராப்பர்ட்டி. சக்கனா 6 விதமான ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஓகே, இப்ப நமக்கு இப்ப சென்னையில 6 பிளாட் இருந்துன்னு வச்சுக்கோ, டபுள் பெட்ரூம் பிளாட் 6 பிளாட் இருந்துன்னா நம்ம எப்படி இருப்பான், ரோட்ல நடக்கும்போது எப்படி நடப்பான், அப்படி நடப்பேன். நான் ஒண்ணு ஆர்டினரி பர்சன் இல்ல, 6 பிளாட் இருக்கு. ஒன்னு 50 லட்சம் போட்டா கூட 6 பிளாட் என்ன ரேட் ஆச்சு, 3 கோடி சொத்து ஆளு. சும்மா உன்ன மாதிரி ஒரு என்ன பிளாட்ஃபார்ம் கேட்டு 3 கோடி இருக்கிறது என்கிட்ட. கையெல்லாம் பேசும், காலெல்லாம் பேசும், மூக்கெல்லாம் பேசும். பதில நீங்க சொத்து உள்ளவனு பாக்கணும், நீங்க அசக்தியா பேசுவாங்க. இப்ப சக்க சம்பத்து இருக்குந்தா நம்ம எப்படி இருப்போம்னா, அப்படி கிளாஸ்ல என்ன வேணா வரட்டும் கேட்கலாம். நமக்கு சொத்தே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நானே டெனன்ட்னா கொஞ்சம் அடக்கலாம். சரிங்க, ரெண்ட் கட்டணுமா, 100 ரூபாய் ஏத்துறீங்களா, ஏத்திக்கோங்க, வேற வீட்டுக்கு போக முடியாது. நான் புரியுறதுல, 2 வித்தியாசத்து இருக்குது இல்ல, அதுதான். அதனால சக்க சம்பத்து 6 விதமான சம்பத்து வேணும்பா. என்ன விதமான சம்பத்து,
சம தம உபரதி. இது மூணு ஒரு ஜாதி. சம என்றது மன அடக்கம், மனோ நிகிரகா. ஓகே, மனசு அடக்கணும். மனசு அடக்கணும்னா என்ன அர்த்தம்? மூணு விஷயம் சொல்றேன். என்னென்ன மூணு விஷயம்? நம்பர் ஒன், நான் சொல்றத என் மனசு கேட்கணும். நான் சொல்றத என் மனசு கேட்கணும், இன்னொருத்தர் சொல்றது இல்ல. நான் சொல்றது நானே கேட்கணும்னா நானு யாரு? மனசு. எது மனசு? புரிஞ்சு கொடுத்த. நான் என்றது இங்க என்னது? உங்க இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது, பாடம் நடத்தினதுல சொல்லணும். அந்த விவேகம் ஒண்ணு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கமே, அந்த விவேக புத்தி சொல்றத என் மனசு கேட்கறது எதுவோ அது மன அடக்கம். நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த மனசுல நோய் இருக்கிறதப்பா. உடம்புக்கு நோய் மாதிரி மனசுக்கு நோய் இருக்கிறது. அதெல்லாம் இல்லாம இருக்கிறது எதுவோ அது ஆரோக்கியமான மனசு. அதுக்கு பேரு மன அடக்கம், மன கட்டுப்பாடு. அப்ப மனசுல இருக்க அழுக்கு என்னது? காம, குரோத, லோப, மத, மோக, மாச்சரியம். இது இல்லாத மனசு எதுவோ அது ஆரோக்கியமான மனசு. அந்த ஆரோக்கியமான மனசு எதுவோ அதுக்கு பேரு மன கட்டுப்பாடு. கோபம் வரும் பொத்துக்கிட்டு, அப்ப நான் என்ன சொல்லுவேன்? கோபப்படாதே மானே, கோபப்படாதே. கோபம் வராது. வென்றுவிட்டேன். யாரை வென்று விட்டேன்? நானே என்னை வென்று விட்டேன். வெல்ல முடியுமான்னு பாட்டெல்லாம் பாருங்கள. அப்படி அந்த சாங்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல் சாங். சோ அப்ப அது ஆரோக்கியமான மனசு. இந்த ஆரோக்கியமான மனசு இருக்க, இப்ப மஞ்ச காமால வந்த பிறகு, மஞ்ச காமால கொடுத்த பிறகு, மருந்தெல்லாம் கொடுத்த பிறகு மஞ்ச காமால நீங்கிடும். ஆனா அந்த உடம்பு உடனே பொரிச்சதெல்லாம் சாப்பிட முடியுமா? என்ன செய்யணும்? ஆப்டர் மெடிசன் எடுத்துட்ட பிறகு, நோய் டிசீஸ் எல்லாம் நீங்கின பிறகு என்ன செய்யணும்? யூ வெயிட். ஸ்ட்ரென்த் ஆகல, வீக் இருக்கு, ஆனா டிசீஸ் இல்ல. ஓகே, கரெக்ட். அப்போ ஆரோக்கியமான மனசோட மூணாவது ஸ்ட்ரென்த் உள்ள பலமான மனசு. திரும்பவும் அது அட்டாக் ஆகாத மனசு. கரெக்ட். இது மூணு சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு சமா. ஓகே, மனக்கட்டுப்பாடு. சரி, அதுக்கப்புறம் செகண்ட் சம தம. தமன்றது இந்திரிய கட்டுப்பாடு. இந்திரிய கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு, சென்சஸ் கண்ட்ரோல். ஓகே, சென்சஸ் கண்ட்ரோல். ஏன் சென்சஸ் வெளியில போயிட்டே இருக்கிறது? இப்போ வெளியில இருக்கிற மனச நமக்குள்ள கொண்டு வரணும். நமக்குள்ள இருக்க சென்சஸ வெளியில போகாம பாத்துக்கணும். இந்த சென்சஸ் எல்லாம் வெளியிலேயே போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் குழந்தையா வெளியிலேயே ஓடிட்டு இருக்கிறது? வெளியில விளையாட்டு இருக்கிறது. வீட்டுக்கு வந்தா படி, கொஞ்சம் இப்படி அசந்தோம்னா டப்புன்னு ஓடி போயிடும் குழந்தை. அங்க எங்கேயோ விளையாட்டு இருக்கோம், புரிஞ்சல் இருக்கும், எதையாவது அடிச்சுன்னு இருக்கும். பாத்துருக்கல? அப்ப நம்முடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன ஆகுறது? வெளியில ஒரு சுகத்தை கண்டிருக்கிறது. இதுல ஒரு சுகம், அதுல ஒரு சுகம், என்ன கண்ணாவனான் சுகத்தை அனுபவிச்சிருக்கிறது. ஓல் சென்ஸ். கரெக்டா? அந்த சுகத்தை மாத்திர பாக்குறது. சுகத்தை பார்க்காத, அதுல இருக்க தோஷத்தை பார். ப்ரூஃப் ரீடர் மாதிரி பார். அதுல இருக்க அனித்தியத்தை பார். அதுல இருக்க பந்தகத்துவ பார். அது உன்னை அடிமைப்படுத்துறது. எதை ஒன்றை நீ அனுபவிக்கிறையோ அதோட சேர்ந்து அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லை.
அப்படி பந்தப்படுத்துறது என்ன? அதனால அது கிடையாது, கூடாது அப்படி சொல்லி புரிய வச்சு இந்திரியங்கள்லாம் எனக்குள்ள இருக்கணும். அதனால என்ன சொல்றாரு, கோலகத்திலேயே அதாவது கோலகத்துல வை. கண்ணுன்றது கோலகம், சென்சஸ்ன்றது பார்க்கும் சக்தி, கண்ணுன்றது இந்திரிய உறுப்பு, அதுக்கு பேர் கோலகம் சன்ஸ்கிரிட் வேர்டு. பார்க்கும் சக்தி இருக்கு, அதுக்கு பேரு சென்ஸ், இந்திரியம், இந்திரிய சக்தி. அப்போ ஒவ்வொரு இந்திரிய சக்தியும் அதாவது கோலகத்துல வை அப்படி சொன்னார். காதனுடையத அதனுடைய கோலகத்திலே வை, வெளியில விடாத, கண்டடத்துல காதை விடாத. விட்டேனா உள்ளூர்க்க மனசு திரும்பவும் பேயாட்டம் பாடும். ஐயோ இத கேட்காம இருந்திருக்கலாமே, கேட்காம அவன் சொல்லிட்டு போயிட்டாலே இன்னைக்கு மத்தியானம். ஆடுறது மனசு ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்து வச்சிருவோம், மனசு தமால இழுத்துட்டு போயிடும். அப்போ இந்த தம தமா ரெண்டும் ட்வின்ஸ், ஒன்ன விட்டீங்கன்னா இன்னொன்னு கெட்டு போயிடும். மனசுனால சென்ஸ் கெட்டு போகும், சென்ஸ் கெட்டு போறதுனால மனசு கெட்டு போகும். அப்ப ஒன்ன ஸ்ட்ராங் பண்ணும்போது இன்னொன்னு ஸ்ட்ராங் பண்ணும். அதுல ரெண்டு பேரையும் காதை பிடிக்க வச்சு, உன்னால நான் கட்ட, என்னால நீ கட்ட, 5 கரணம் தோப்பு கரணம் போடு. அப்போ அதே ஆப்போசிட் என்ன, உன்னால நான் நல்லவனான, நீ என்னால. இந்த பேரண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் அந்த குழந்தைங்களோட பழகி பழகி என் குழந்தை கெட்டு போச்சு. எப்படி அந்த பேரண்ட்டும் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த அப்படிதான் என் பையன் நல்ல பையன் தான், அதுதான் ஒரே அராத்து அப்படி சொல்லுவாங்க. அதனால ரெண்டுத்து சேர்த்து கட்டுப்படுத்தணும். இப்படி கஷ்டப்பட்டு சேர்த்து கட்டுப்படுத்தப்பட்ட மனசிய இந்திரியம் வெற்றி காப்பாத்துறதுக்கு பேரு உபரதி. உபரதி ஓடி போயிருக்கிற குழந்தை, 2 வயசு குழந்தை இருக்குல்ல, அதுக்கு பேரு டெரிபிள் 2 பேரு. டெரிபிள் 2 2 வயசு குழந்தை புடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்படி நீங்க புடிச்சிருக்கும் போது குதிச்சுட்டு இருக்கும். நீங்க புடிச்சு பாருங்க. அதை எப்படியாவது குழந்தைய போய் புடிச்சுட்டு வந்துட்டு வீட்டுல வச்சிருக்கிறது இருக்க, அதுக்கு பேர் உபரதி. முதல்ல ஓடி போய் பிடிக்கிறது அது சமதமா, வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு பேரு உபரதி. அப்போ இப்படி வச்சுக்கிறது சமதம உபரதி. அதுக்கப்புறம் சமாதானம். இப்படி பண்படுத்தப்பட்ட மனச உபயோகப்படுத்தணும். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்? சமாதானம். அதுக்கு பேரு சமாதானம்னா கொண்ட கொள்கையில, லட்சியத்துல அதுல ஈடுபடுத்தணும், சம்பந்தப்படுத்தணும். இப்ப வகுப்ப நம்ம கேட்டுட்டே இருக்கும் போது சமாதானம் இருந்தா நான் சொல்ற வார்த்தை எல்லாம் உள்ளுக்குள்ள போகும். சமாதானம் இல்லைன்னா இது முடிச்சுட்டு பிளான் பண்ணும். ஓகே, அப்புறம் அங்க ஏதாவது இப்படி நீட்டி இருந்தா அங்க என்னது இவரு சமாதானம் இல்ல, நடுவுல ஏதோ சொன்னீங்களே அது அப்படியே வேக மறைஞ்சு போயிடுச்சு. அந்த டாபிக்கே மறந்து போயிடும். சில பேருக்கு கிளாஸ் ரூம்ல அப்படி சொன்னீங்களா நீங்க? ஏன்னா அந்த இடத்துல இவர் இருந்தார், ஆனா அவர் இல்லை, அந்தரியாமே ஆயிட்டார் அவர். பெரிய பெரிய தேவர்கள் இல்ல, நம்மளால கூட அந்தரியாமையா ஆக முடியும், இருந்துட்டே இல்லாம போக முடியும். புரியுமா? கிளாஸ்ல இருந்துட்டே இல்லாம போக முடியும். அதெல்லாம் நம்ம எக்ஸ்பர்ட், நிறைய கிளாஸ் தாண்டி வந்திருக்கும். நம்ம அதுக்கு பேரு சமாதானம். சமாதானம்னா நம்ம லாங்குவேஜ் சொன்னா கான்சென்ட்ரேஷன், மன ஒருமுகப்பாடு. எதுல ஒருமுகப்பாடு இருக்கணும்? நம்ம கொண்ட லட்சியம் எது இருக்கிறதோ, சத்தியம் எது இருக்கிறதோ, அந்த சத்தியத்துல ஈடுபடுத்துறதுக்கு பேரு சமாதானம். ஓகே, இதுக்கு நடுவுல 2 இருக்கிறது. அதுக்கெல்லாம் வேணும்னா பொறுமை வேணும்பா. திதிக்ஷா. திதிக்ஷா, திதிக்ஷனா சகனம். சகனம்னா பொறுத்து கொள்ளுதல்.
பொறுத்துக் கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், ஒத்துக்கொள்ளுதல். ஏற்றுக்கொள்ளுதல், ஒத்துக்கொள்ளுதல், பொறுத்துக் கொள்ளுதல் எப்பனா என்னால எப்ப முடியாதோ நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அது இவ்வளவுதான் அப்படின்னு முடிவான பிறகு ஏற்றுக்கொள்ளுதல். இப்ப எங்க அப்பா அம்மாவை மாத்த முடியுமோ? எங்க அம்மா அப்பா ஒரு மாதிரி டிஸ்மிஸ், புது அம்மா அப்பா மாமா. நோ, அவங்க எப்படி இருந்தாலும், நல்லவர்களா இருந்தாலும் அல்லது உனக்கு நினைக்கிற மாதிரி விரோதமாக இருந்தாலும் எந்த பேரண்ட்டும் கெட்டவர்கள் கிடையாது. நான் விரும்புற மாதிரி இல்லாத இருந்தாலும், புரிஞ்சுதா? அப்படி இருந்தாலும் அவர்களை நான் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர்களை மாற்ற முடியாது. மம்மி யூ கண்ட்ரி, நீ கவுன் போட்டுக்கோ, இப்படின்னா 16 சுத்தி சுத்தி வரேன். நோ, தான் எங்க அம்மா தான். அப்போ இவரை இங்க எப்ப ஏத்துக்கணும்னா, முடியாத விஷயத்தை ஏற்றுக்கொள், முடிகிற விஷயத்துல மாத்தணும், ஃபேவரபிளா மாத்தணும். கரெக்ட். அப்போ சகனம்னா குறிப்பா நம்முடைய வாழ்க்கையில சீதோஷ்ணம், சுகதுக்கம், மான அவமானம் எல்லாம் இரட்டிப்பா இரட்டிப்பா வருது. அதெல்லாம் பொறுத்துக்கணும். வெயில் வந்தா வெயில், மழை வந்தா மழை, மழை மழை, எப்ப பார்த்தாலும் புலம்பல் கிராக்கி. இந்த வருஷம் ரொம்ப மழைப்பா. ஆக்சுவலா இந்த வருஷம் வந்து மழை போன வருஷத்தை விட கம்மி. அதுக்கு ஒரு புலம்பல் எப்பயுமே பெருசா தெரியாம இருக்கும். ஒவ்வொரு மே மாசம் பாத்தீங்கன்னா சொல்லாத ஆள் இருக்குது. அது இத்திரூண்டு ஒரு கட்சிப்பு இருக்கும், எனக்கு காத்தே வராது. யுவர் அஜிடேஷன் மைண்ட் ரிஃப்ளக்ஷன், நீ ஏத்துக்க முடியாதவனுடைய ஆக்ஷன் இது. இத்திரூண்டு கட்சிப்பு இப்படி பண்றியா? அது என்ன தெரியுமா? யுவர் மைண்டோட ரிஃப்ளக்ஷன். அஜிடேஷன் மைண்ட், ரெசிஸ்டன்ஸ் மைண்ட் இல்லாதது, ரெசிஸ்டன்ஸ் இல்லாதது. ரெசிஸ்டன்ட் மைண்ட் இஸ் ஈக்குவல் டு திதிக்ஷா, பவர் ஆஃப் சக்தி. இது திதிக்ஷா, பொறுமை, பொறுத்துக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா பொறுத்துக்கிறது. அதுக்கப்புறம் திதிக்ஷா. திதிக்ஷா முடிஞ்ச உடனே ஸ்ரத்தா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது புது வார்த்தை, நம்ம நாட்டுல தொலை தூரத்துக்கு தொலைச்சிட்ட வார்த்தை. ஸ்ரத்தைய ஒரு வயலுக்கு இருக்க மாட்டது. ஸ்ரத்தா எடுத்துட்ட விஷயத்துல விசுவாசம், நம்பிக்கை, சின்சியாரிட்டி, டோட்டல் டெடிகேஷன். ஸ்ரத்தைய நீங்க ஸ்ரத்தைய டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸ்ரத்தைய ஸ்ரத்தையா புரிஞ்சுக்கணும். ஸ்ரத்தா, ஸ்ரத்த இருந்ததுன்னா உனக்கு அந்த இடத்துல ஒரு காரியத்தை அழகா பண்ணுவேன். ஸ்ரத்த இருந்தா தான் புரியும். அப்படின்னா என்ன? நம்பிக்கை, ஸ்ரத்தா. அந்த நம்பிக்கை முரட்டு நம்பிக்கை இருக்கக்கூடாது, குருட்டு நம்பிக்கை இருக்கக்கூடாது, மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. அப்ப எந்த நம்பிக்கை இருக்கணும்? நம்பிக்கை தான் இருக்கணும். ஸ்ரத்தா, அஸ்ரத்தா, கூஸ்ரத்தா இருக்கக்கூடாது. கூஸ்ரத்தா குருட்டு ஸ்ரத்தா, மூட நம்பிக்கை. சில பேர் வந்து ஃபாலோஸ் பண்ணுவாங்க, சில ஆச்சாரியெல்லாம். சில நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். நம்ம ஊர்ல நிறைய பேர் தன்னை மையமா வச்சுட்டு அவர் என்ன சொல்றாரோ அதுதான். அது மாத்திரம் இல்ல, வேற யாரு சொல்றதையும் கேட்க கூடாது. அப்புறம் இவர் சொல்றத இன்னொருத்தர் போய் கிட்ட சொல்லிடக்கூடாது. இல்ல, மந்திரம் பலிக்காது. ஏற்கனவே நமக்கு மந்திரம் பலிக்காது. இல்ல, மூட நம்பிக்கை இல்ல. இதுக்கு அடுத்தது இன்னொரு குரூப் இருக்கு, அசிரத்த. எது சொன்னாலும் செஞ்சுடுறேன், செய்ய மாட்டேன். அது குருக்கு பிராரத்தம். பேரண்ட்டுக்கு பிள்ளைகள்லாம் இருக்கும், ஒன்னும் சொல்றபடி கேட்காது. ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராணி, அந்த ராணிக்கு ஒரே ஒரு ராஜா, அந்த ராஜா ராணி பெற்றெடுத்த 9, அது 9ல 1 கூட
உருப்படி இல்லை. அதனால இது பேரண்ட் சொல்றபடி கேட்கிற மகன்கள் இருக்கு. மகள் இருந்தா பேரண்ட் புண்ணியசாலி. அதே போலதான் குருவான் சிஷ்யர்கள் சொல்றபடி சொன்னபடியே செஞ்சுட்டாங்கன்னா குருவுக்கு புண்ணியம். ஏதோ புண்ணியம் எந்த காலத்திலயோ பண்ணி வச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் இருக்கிறது. அப்போ இது மொத்தம் 6 குணம் என்ன? அப்போ சம தம உபரதி சமாதானம் திதிக்ஷா ஸ்ரத்தா. கொஞ்சம் ஆல்டர் பண்ணிருக்கேன் நான் இத நம்ம வசதிக்காக. ஓகே, ஒன்னு சொல்லி 3வது குணம் சொல்லி அங்க 6 சொல்லிட்டார். இதெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் முமுக்ஷுத்துவம் இருக்க. எது சத்தியம்? அந்த சத்தியத்தை தான் விசாரம் பண்ணணும். அந்த விசாரம் பண்றதுக்கு குருவை தேடிண்டு போகணும். நானா சொந்தமா பண்ண முடியாது. இதெல்லாம் வந்த பிறகு எது பர்மனன்ட், எது சத்தியம், அது எந்த இடத்துல கிடைக்கும், எந்த ஆக்ஸ்போர்ட் இதுல, எந்த காலேஜ்ல, எந்த யூனிவர்சிட்டியில போன கிடைக்கும், அந்த சத்தியத்தை கண்டுபிடிச்சிடலாம். எந்த பேப்பர் எடுத்து படிக்கணும், அத பத்தி எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும், அந்த இது கிடைக்கும், சத்தியத்தை கிடைக்கும். ஓகே, இப்ப 10 lakhs சம்பாதிக்கிறதுனா ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. 1 crore ஏர்ன் பண்ணணும்னா அதுக்கும் சப்ஜெக்ட் இருக்கு. இது அல்டிமேட்டிவா இருக்க ஹாப்பினஸ், டோட்டல் ஜாய். அந்த டோட்டல் ஜாய் அரைவிங் அண்ட் டிபார்ச்சர் கிடையாது, வந்தா போக கூடாது. அப்படிப்பட்ட ஜாய் அது எங்க கிடைக்கிறது? ஷாப். எந்த ஷாப்ல கிடைக்கிறது? அது வேதத்துல கிடைக்கிறது. வேதத்திலையும் கடைசி பகுதியில் இருக்க உபனிஷத்துல கிடைக்கிறது. அந்த உபனிஷத்தின் நானா சொந்தமா படிக்க கூடாது, அதுக்கு குரு கிட்ட போகணும். அந்த குருவை தேடிண்டு நானு போகிறதுக்கு பேரு முமுக்ஷுத்துவம். அத சொல்லி மோத்தும் மிச்சா முமுக்ஷு, முமுக்ஷுதான். மோத்தும் மிச்சனா மோட்சத்தில் இச்சையுடையவன் எவனோ அவன் தேடி போகிறதுக்கு பேரு முமுக்ஷுதான் அப்படின்னு பேரு. எதை பத்தி? ஸ்வஸ்வரூபேதனே, தன்னை பத்தி அறிவை, தன்னறிவை, செல்ஃப் நாலேஜ். மத்தெல்லாம் நம்ம நினைக்கிறதுலாம், மத்த நாலேஜ்லாம் அது வெளியில உள்ள நாலேஜ், செல்ஃப் நாலேஜ் இல்ல. அது பரவித்யா, வேற வித்யா. என்னுக்குள்ள இருக்க வித்யா, ஆத்ம வித்யாவை படிக்கிறதுக்கு நான் குருவை தேடிட்டு வந்திருக்கேன். அதுக்காக முமுக்ஷுத்துவா வந்திருக்கோம். சரி, இப்ப அதுக்கு அடுத்தது குரு கிட்ட எப்படி போறான்றத பார்க்கலாம். உக்த சாதன சம்பன்னைஹி தத்வ ஜிக்ஞாசுராத்மனஹ உபசிதேத் குரும் ப்ராஜ்ஞும் யஸ்மாத் பந்த விமோக்ஷணம். இப்படி சாதன சதுஷ்டயம் அடைஞ்சுட்டான்னு ஒரு பேருக்கு வச்சுக்கோம். இல்ல கொஞ்சம் அடைஞ்சிருக்கு, மொத்தம் இல்ல, கொஞ்சம் முமுட்சுத்துவம், கொஞ்சம் சம, கொஞ்சம் தம, கொஞ்சம் உபரத்தி, இல்ல கொஞ்சம் இல்லையா? கொஞ்சம் கூட இல்லன்னா இங்க வர முடியாது. ஏதோ மத்தவங்களை விட கொஞ்சமாவது இருக்கு இல்ல? எப்படி ப்ரூஃப் வந்திருக்கமே, அதான் ப்ரூஃப். அதனால கொஞ்சமாவது நமக்கு வந்திருக்குன்னு தெரியுது இதுல இருந்து. அதனால வந்தவங்க அவங்க முமுக்ஷுன்னு பேரு. அவங்க இதுக்கு நேரா வேதாந்த சிரவணம் பண்ணணும். இது வேதாந்த சிரவணம் பண்ணணும், வேதாந்தத்தை படிக்க கூடாது. ஓகே, படிக்கிறது கிடையாது, இது சிரவணம், நாட் பாடனம், சிரவணம். அதனால இதுல 18ல தகுதியை அடையணும், குரு அடைக்கணும், குரு அடையணும். 19வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? எப்படிப்பட்ட குரு அடையணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுவரைக்கும் சொல்லப்பட்ட உக்தஹா, இதுவரைக்கும் சொல்லப்பட்ட சாதன சதுஷ்டயம் அடைந்தவன், சாதன சம்பன்னஹா. சாதனா சாதனை, அந்த சாதனை சாதாரணமானதுல இருந்து இப்ப நம்ம எப்படிப்பட்டவங்கள ஆயிட்டோம்? சாதனையாளர்கள் ஆயிட்டோம். 4 விதமான சொத்து உடையவர்களா நம்ம வந்துட்டோம், கொஞ்சமாவது வந்துட்டோம். அப்படி சாதன சதுஷ்டயத்துல சம்பன்னஹான்னா
பொருந்தியவன் எவனோ அவன் இங்கு சொல்லப்பட்ட எல்லா அதிகாரித்துவம் வந்தவங்க தத்துவ ஜிக்ஞாசு. தத்துவம்னா ட்ரூத், உண்மை, ரியாலிட்டி. அதுல ஜிக்ஞாசு விரும்புகிறவன். எது உண்மை, எது சத்தியம், எது நித்தியம், அந்த உண்மையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆத்மனகா. ஆத்மனகனா தன்னுடைய சொரூபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அப்படின்னா ஆத்மனகா தத்துவ ஜிக்ஞாசு. ஆத்மனகா தத்துவ ஜிக்ஞாசுனா தன்னை பத்தி எது இருக்கிறதோ அந்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தவன். தன்னை பத்தி தெரிஞ்சு அப்படின்னா என்ன செய்யணும்? உபசீதே குரும். குரும் உபசேதம். உபசீதேத்துனா அணுக வேண்டும், அவரை சென்றடைய வேண்டும். யாரு? குரும். இப்ப குரும் உபசீதேத் அப்படின்னா அந்த மாதிரி குரு அடையணும். எப்படிப்பட்ட குருவா இருக்கணும்? பிராக்ஞம். பிராக்ஞம்னா ஆத்ம ஞானியா இருக்கணும். அவரை பத்தி இந்த சாஸ்திரத்தை பத்தி தெரிஞ்சவரா இருக்கணும். யஸ்மாத் அப்படிப்பட்ட குருவை எப்படிப்பட்ட குரு அவரே? பந்த விமோக்ஷணம். என்னுடைய பந்தத்திலிருந்து அடப்பட்டிருக்கனே, மாட்டின் இருக்கனே, அந்த பந்தத்தை நீக்கக்கூடியவர், என்னுடைய கஷ்டத்தை நீக்கக்கூடியவர், என்னுடைய பிரச்சனையை இந்த இகலோகத்திலும் சரி மற்ற லோகத்திலும் சரி இப்ப இருக்கிற பிரசன்ட்ல இருக்க சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர் எவரோ அப்பேற்பட்ட குருவை அடையணும். அப்போ பிராக்ஞஸ் இவ உபசேதே, இப்படிப்பட்ட குருவை நான் சென்று அடைய வேண்டும். குருவனுடைய இப்போ மாணவனுடைய குரு தகுதியெல்லாம் சொல்லிட்டாரு. அப்படிப்பட்டவன் குருவை போய் அடைஞ்சுட்டான். ஆனா குருவை அடையும் போது ஜாக்கிரதையா செலக்ட் பண்ணும். ஏதோ ஒரு குரு கிட்ட போய் கிடைச்சது போகக்கூடாது. போயிட்டோம்னா இவ்வளவு கஷ்டப்பட்டதும் வீணா போயிடும். அதனால ஜாக்கிரதையா போய் குருவாடு. அப்போ குருவோட தகுதி என்ன? ஸ்டூடெண்டோட லட்சணம் மாத்திரம் பேசுனீங்கல்ல, எங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்கினீங்கல்ல, அப்ப உங்களுடைய குரு லட்சணம் என்ன? உங்க லட்சணம் தெரியாதா எனக்கு? அப்படி சொல்றல. அப்போ குருவோட லட்சணம். இப்ப மாணவனுடைய லட்சணம் என்ன பார்த்தோம்? மாணவனுடைய லட்சணம் 4 விஷயம் பார்த்தோம். குருவுக்கு அடைய வேண்டிய லட்சணம் 2 தான். ஆடாடாடா, அப்ப நான் குருவாவே போயிடுறேன். 4+2 நல்லா புரிஞ்சுக்குங்க. நாட் டைரக்டா 2, 4+2 +2. அதுதான் 4 இவர் அடைஞ்சிருக்கணும். அடைஞ்சு அதுக்கப்புறம் 2 விஷயம் அடையணும். அது என்ன அப்படின்னா, நம்பர் 1 சுரோத்திரியம். சுரோத்திரிய குருவா இருக்கணும். நம்பர் 2 பிரம்மனிஷ்ட குருவா இருக்கணும். சுரோத்திரிய அண்ட் பிரம்மனிஷ்டாவா இருக்கணும். ஓகே, இது குருவோட தகுதி. ஓகே, சுரோத்திரிய பிரம்மனிஷ்ட குரு. அது எப்படி இது அடையிறது அப்படின்றத 19வது ஸ்லோகத்துல சொல்றாரு அவர். எப்படின்னு பாப்போம். ஸ்ரோத்ரியோ பிரிஜினஹாம் அகாமகதோ யோ பிரம்மவித்தமம் பிரம்மண்யுபரத சாந்தஹாம் நிரிந்தனைவானலஹாம் அஹேது கதயா சிந்துஹு பந்துராணமதாம் சதாம். இதுல எப்படிப்பட்ட குருவை அடையணும், அவருடைய லட்சணம் என்ன, அந்த விஷயத்தெல்லாம் இவர் சொல்றாரு. ஸ்ரோத்ரியம் இருக்கணும், பிரம்மனிஷ்டனா இருக்கணும். அதனால 2 தகுதி. மாணவர்களுக்கு 4 தகுதி இருக்கா மாதிரி இந்த உபதேசம் பண்ணிட்டு இருக்கவருக்கு 2 தகுதி இருக்கணும். அது எப்படின்னா, சாதன சதுஷ்டத்தை அடைஞ்ச பிறகு 2 தகுதி இருக்கணும். அது இந்த குருவுக்கு 2 தகுதினா என்ன அர்த்தம்? யார் குரு
அப்படின்னா அவருக்கு ஒரு குரு இருக்கணும். இது 10 லட்சணம். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குரு கொஞ்ச கால சிஷ்யனா இருந்திருக்கணும். ஏன் சிஷ்யனா இருந்திருக்கணும்? அப்பதான் சிஷ்யனுடைய கஷ்டம் தெரிஞ்சிக்க முடியும். இல்லன்னா நம்ம பண்டிட் மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா தலைவலி எதுன்னு தெரியாது அவருக்கு. பாவம், டைரக்டா அப்படியே பால் பாயசம் சாப்பிட்டு நேரா வந்தவர், கஷ்டத்தை பத்தி தெரியாது அவருக்கு. சர்தார் பட்டேல் வந்து வச்சுக்கோங்க, நாட்டோட கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரியும் அவருக்கு. ஏன்னா சாதாரண நிலையில இருந்து வந்தவர். அதனால நான் செலக்ட் பண்ற குரு எப்படி இருக்கணும்னா அவரு சிஷ்யனா இருந்திருக்கணும். யாரா ஒரு குரு கிட்ட அவரு உட்கார்ந்து படிச்சிருக்கணும். ஓகே, அதுக்கு பேரு தான் சுரோத்ரிய. அப்படி யாரு மரபுப்படி சாஸ்திரப்படி படித்து வந்தவர்களோ அவருக்கு பேரு சம்பிரதாய வித். அப்படி பேரு சம்பிரதாய வித்னா முறைப்படி சாஸ்திரம் படிச்சுட்டு வந்தவர், அந்த பரம்பரையில வந்தவர். அப்போ பரம்பரையில வந்த குரு, சாஸ்திரிய முறையில வந்த குரு, அசாஸ்திரிய முறையில வந்த குரு, 2 டைப்ல இருக்காங்க. ஓகே, சில பேர்லாம் இருப்பாங்க அந்த முறைப்படி எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒருத்தர் இருப்பாரு, ஏதோ வைராக்கியத்துல அவங்க கொஞ்சம் வந்து ஏதோ சாதுவா சன்னியாசி ஆயிடுவாரு, அவரை சுத்தி ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. இப்படி ஒரு குரூப் இருக்கும். பெரிய குரூப் அதுல தான் இருக்கிறது. சிஸ்டமேட்டிக்கா படிச்சது, முறைப்படி படிச்சு அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையெல்லாம் இருக்கணும். இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் வாரமோ கூப்பிடுற நேரத்திலயோ வந்து திடீர்னு கோயம்புக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இதெல்லாம் பெரிய கஷ்டம். அதுக்கு டைரக்டா குரு எப்படியோ கூப்பிட்டு அப்படியே பண்ண அப்படின்னு புரிஞ்சா சரியா இருக்கும், சௌரியமா இருக்கும். அப்படி கிடையாது. முறைப்படி படித்தவர் யாரோ அவர் சிஷ்யனாக இருக்கணும். அப்படி சொல்றாரு. ஏன்னா உபனிஷத்தை கூறுறது அந்தே நைவ நியமான யதாந்தா. அந்தே நைவ நியமான யதாந்தகனா குருடன் வழிகாட்டினா எப்படி இருக்குமோ அப்படி சாஸ்திரப்படி படிக்காம வந்தவங்க கிட்ட போனா டபுள் கஷ்டம் இருக்கும். உனக்கு ஏற்கனவே வழி தெரியல, வழி தெரியாம இருந்தே நீ என்ன பண்ணணும், வழி தெரியாம போய் குருடன் கிட்ட போய் வழி காட்டுன்னு வச்சுக்கோ. குருடனை புடிச்சுட்டே போனா அவன் எங்கெல்லாம் விழுறானோ இவர் அங்கெல்லாம் விழுந்து போனோம். நான் பர்சனலா விழுறது தனி, அதுக்கப்புறம் அவரு விடுற இடத்தெல்லாம் இவரு விழுந்து போவாரு. அதனால முறையா சிஸ்டமேட்டிக்கா படிச்சவர்கிட்ட போகணும். குரு போகணும். இப்போ கண்ணு தெரிஞ்சவனுக்கு குரு வேணும்னா கண்ணு தெரியாதவனுக்கு கைடு வேணும். நல்லா புரிஞ்சுங்க. சங்கரர் போன்ற பெரிய பெரிய ஆச்சாரியர்களை அவங்க குரு அடைஞ்சாங்கன்னா நாம ஏமாத்திரம் யோசிச்சு பாருங்க. அவளை கண்ணு திறந்த ஆளு ஆச்சாரியர், அவங்களே குருவை போய் அடையறாங்க. கபீர்தாசர் அப்புறம் ஒருத்தர் இருந்தாரு, அவரே பெரிய ஆளு, மகா சந்து. அவர் வந்து அவர் குரு இல்லா வித்தை பாழ், யூஸ்லெஸ். அது குரு இம்பார்ட்டன்ட். அதனால குரு முக்கியம்பா. நம்ம நாட்டுல வந்து குரு பத்தி விவரமா நிறைய இருக்கு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரு. அதுல குரு எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த குரு ரொம்ப முக்கியம். கான்செப்ட் எப்படிப்பட்ட குரு அடையணும் தெரியணும். இல்ல வேற குரு கிட்ட போனவங்க எல்லாம் கதி என்ன ஆகுறதுன்னு பத்தி யோசிக்கணும். நான் எந்த குரு அடையணும், நான் சரியா குரு அடைஞ்சிருக்கேன்னு சிந்திக்கணும். இப்படிலாம் சிந்திச்ச பிறகு அவர் பேச்ச நான் கேட்கிறேன்னு தெரியணும். இதெல்லாம் பெரிய சமாச்சாரம். அதை நம்ம பிறகு பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.